நவில் தோறும் நூல் நாயகர் இந்த இணைய வழி திருக்குறள் நூல்களை அறிமுகப்படுத்தும் விழா நடந்து கொண்டிருக்கிறது நிகழ்ச்சி. இந்த நிகழ்வின் 69வது நிகழ்வு. இந்த இணைய அரங்கில் இணைந்திருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் நூலாசிரியர் பாமரருக்கும் பரிமேலழகர் திரு ராசேந்திரன் அவர்களை முதலில் வருக வருக என்று வரவேற்கிறேன். அவரை பற்றி நமக்கு அறிமுகம் மிகவும் தேவையில்லை. இந்த குரல் குடும்பம், வள்ளுவர் குரல் குடும்பம், கற்க கசடர் அமைப்பு, வலைத்தமிழ் மூன்றும் இணைந்து இந்த நிகழ்வை மிக சிறப்பாக 69 வாரங்களாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். இதுல இன்றைய நிகழ்வு ஐயா ராசேந்திரன் எழுதிய புத்தகத்தை குறித்தது. அவர் இந்த 10 ஆண்டுகள் தன்னுடைய உழைப்பை போட்டு இந்த நூலை உருவாக்கி இருக்கிறார்கள். 3 தொகுதிகளாக. இது மிகப்பெரிய நம்ம தமிழுக்கு அவர் ஆற்றியுள்ள பெருந்தொண்டு, குரலுக்கு ஆற்றியுள்ள பெருந்தொண்டு. ஐயாவும் இந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு இருக்கிறது நமக்கு மேலும் ஒரு பெரிய சிறப்பு. ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த நூலை பற்றி நயவுரை ஆற்ற வந்துள்ள ஓய்வு பெற்ற பேராசிரியர் வன்மீக வெங்கடாச்சலம் அவர்களை இந்த அவையின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். ஐயா அவர்கள் மயிலாடுதுறையில் உள்ள ஏவிசி கல்லூரியில் 35 ஆண்டுகள் கல்வி பணியாற்றியவர், விரிவுரையாளர், பேராசிரியர், துறை தலைவர் மற்றும் துணை முதல்வர் என பல்வேறு நிலைகளில் அக்கல்லூரியில் தொண்டாற்றியவர். ஐயா இந்த புத்தகத்தை 3 தொகுதிகள் இதை பற்றி ஐயா பேச வந்திருக்கிறது நாங்க எல்லாருமே மிக ஆவலாக காத்து கொண்டிருக்கிறோம். இதை எப்படி இந்த ஒரு நிகழ்விலேயே ஐயா முடிக்க போறாங்களா, இல்ல தொடர் நிகழ்வுகள் நடத்த போறாங்களான்றத நம்ம போக போக ஐயா வாயில் மூலமாகவே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இது இவர் இதை நயவுரை ஆற்ற வந்திருக்கிறது மிக சிறப்பு. இது நமக்கு ஒரு பெரிய பேரு. இதை நம்ம மனசுல கொண்டு ஐயாவிட்ட அவருடைய ஏன்னா கால நேரம் மிக குறுகியமா இருக்கிறதால ஐயா இதை ஒரு மணி தொழில அவங்க முடிக்க வேண்டி இருக்கும். தேவைப்பட்டா நிகழ்வுகள் தொடரும். அதை ஐயா மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால இதை சுருக்கமா இந்த அவையில் இருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சியை ஐயா கையில நம்ம கொடுத்துருவோம். பேராசிரியர் ஐயா, உங்களுக்கு எங்க அனைவர் சார்பாக முதற்கண் வணக்கமும் உங்களை வருக வருக என்றும் வரவேற்கிறோம். தாங்கள் இப்ப அவையை உங்க கையில கொடுக்குறோம் ஐயா. இந்த இணையதளத்திலே இணைந்திருக்கிற தங்கள் அனைவரையும் இந்த இனிய மாலை போதிலே நான் வணங்கி மகிழ்கிறேன். குரல் குடும்பம் இன்றைக்கு எனக்கு ஒரு அரிய வாய்ப்பினை தந்திருக்கிறது. ஐயா சிஆர் அவர்கள் எழுதிய நூலை நான் பல முறை படித்து மகிழ்ந்திருக்கிறேன். அவரிடத்திலே நிறைய நேரத்திலே நான் விளக்கம் கேட்டிருக்கிறேன். நான் படித்து வியந்ததை அவரிடத்திலே சொல்லி அவரை பாராட்டி இருக்கிறேன். இந்த நூல் வெளியான தினத்திலிருந்து அவரிடத்திலே நான் தொடர்ந்து தொலைபேசி மூலமாக அலைபேசி மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் உண்மையிலே சொல்லுகிறேன், அவரை போலவே நானும் தமிழை முழுமையாக பயின்றவன் கிடையாது. எப்படி அவர் கணிதத்துறையில இருந்து அவர் பணியாற்றியது சுங்கத்துறையிலையும் தூதரகத்திலையும் பணியாற்றி விட்டு இந்த நூலை எழுதியிருக்கிறாரோ அது போல நான் வணிகத் துறையிலே பணியாற்றி கொண்டிருப்பவன். இந்த நூலை வெளியிட்ட சந்தியா நடராஜன் நான் மாணவராக இருந்த காலத்திலே, நான் ஆசிரியராக இருந்த காலத்திலே மாணவராக இருந்தார். நான் மாணவராக இருந்த காலத்திலேயும் அவர் மாணவராக இருந்தார். ஏறத்தாழ ஒரு 2-3 ஆண்டு வித்தியாசத்திலே நாங்கள் ஆசிரியர் மாணவர் என்ற தொடர்பிலே இருந்தோம். என்னுடைய முதல் நூலை வெளியிடுவதற்கு அவர் பெரும்பாடுபட்டார். அதுபோல அவருடைய முதல் நூலுக்கு நான் வாழ்த்துரை வழங்கினேன். என்னுடைய முதல் நூல் திருக்குறளில் உள்ள காமத்துப்பாலில் உள்ள சில கவிதைகளுக்கு குரட்பாக்களுக்கு குரோவிய மூல விளக்கம் எழுதி அந்த நூலை நான் வெளியிட்டேன். அந்த சந்தியா நடராஜனும் முறையாக தமிழ் பயின்றவர் அல்ல. இந்த நூலை எழுதியவரும்
இந்த நூலை வெளியிட்டவரும் இந்த நூலை பற்றிய ஆய்வு சென்ற நானும் வேறு துறையாக இருந்தாலும் கூட தமிழ் மேல் கொண்ட அன்பால் பாசத்தால் தாயழி தமிழன் தமிழரின் கவிதை தன்னை 1000 மொழிகளுக்கான இப்புவி அவாவிற்ற தோயரும் மதுவினார் தொடர்ந்து இந்த செல்வியில் வந்து பாயும் நாள் என்ற நாளோ ஆரிதை பகர்வாருங்கே என்று கேட்ட பாரதியாருடைய வழிவந்தவர்கள் நாங்கள் என்பதாலே இந்த நூலை நான் ரசித்து படித்தேன். திருக்குறள் ஒரு தீந்தமிழ் பெட்டகம். அதில் இல்லாத கருத்துக்களே இல்லை. ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்கு இதை போல ஒரு கையேடு இருக்க முடியாது. இதனுடைய முதன்மையான நோக்கம் இங்கே முன்னுரை என்கின்ற போது சொல்கிறார், ஐயா சொல்கிறார், மனத்துக்கண் மாற்றினான். அதுதான் அதனுடைய முதல் அவர் வலியுறுத்த விரும்புவது அதுதான். கடைசியாக மெய்யுணர்தல் என்று எழுதிவிட்டு இந்த ஜாதியாலும் மதத்தாலும் இனத்தாலும் பிரிந்து கிடக்கின்ற மாந்த இனத்தை ஒன்றுபடுத்துகின்ற நோக்கத்தோடு வள்ளுவர் குறளை யாத்தார் என்று எழுதினார். உண்மை. இந்திய பொருளாதாரத்தை பற்றி எழுதுகின்ற போது கூட இந்த நாடு ஏன் பின்தங்கி இருக்கிறது, எல்லா வளமும் இந்த நாட்டில் இருந்தும் கூட இந்த நாடு ஏன் பின்தங்கி இருக்கிறது என்று எழுதுவதற்கு பொருளாதார பேராசிரியர்கள் எப்படி எழுதுகிறார் என்று சொன்னால், இந்தியா இஸ் ரிச் கண்ட்ரி கன்சிஸ்டிங் வித் புவர் பீப்புள். ஏழை மக்களை தாங்கி இருக்கிற பணக்கார நாடு. அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பல்வேறு மதத்தை சார்ந்தவர்கள், இனத்தை சார்ந்தவர்கள், ரேஷியல் வெரைட்டி ஆஃப் Mongolian, Aryan Travidan has converted the country into a veritable soup. This enormity and variety, instead of being an asset, has most often proved to be a liability to society as a whole என்று எழுதினார். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் மதவாரியாக, இனவாரியாக, ஜாதி வாரியாக ஆரியர்கள், மங்கோலியர்கள், மங்கோலிய திராவிடர்கள் என்று பிரிந்து கிடக்கிறார்கள். ஒற்றுமையில்லாத காரணத்தால் நாடு முன்னுக்கு வரவில்லை என்று எழுதுவார். இங்க ஐயா அவர்கள் சொல்லுகின்ற போது இந்த நூலிலே முன்னிலை சொல்கிறார், பல்வேறு மதத்தை சார்ந்தவர்களும் இனத்தை சார்ந்தவர்களும் ஒன்றுபட வேண்டும் என்பதைத்தான் திருக்குறள் வலியுறுத்துகிறது என்கிறார். பாரதியும் அதைத்தான் சொன்னார். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவன் போல், இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே கண்டதில்லை என்று. முறைப்படி இருந்தா அவன் எப்படி சொன்னால், வள்ளுவனை போல், இளங்கோவை போல், கம்பனை போல் என்று அந்த தோற்றத்தின் வாயிலாக இருக்க வேண்டும். ஆனால் அப்படி எழுதவில்லை. காரணம், கம்பன் நான் உட்கார்ந்திருக்கிற இடத்திலிருந்து மேற்கு பக்கத்திலே ஒரு 15 கிலோமீட்டர் போனால் திறந்தூரிலே பிறந்தது. ஒரு தனி மனிதன் ஒரு மன்னருடைய வரலாற்றை எழுதினான், அவனுடைய வாழ்க்கையை எழுதினான். இங்கே நான் அமர்ந்திருக்கிற இடத்திலிருந்து இடது பக்கமாக சென்றால், கிழக்கே சென்றால் பூம்புகார் 20 கிலோமீட்டர்ல இருக்கு. அங்கே வாழ்ந்த கண்ணகியையும் கோவலனையும், ஒரு சாதாரண பெண் மாதவியையும் தன் பாடுபொருளாக எடுத்துக்கொண்டு, கதாபாத்திரங்களாக எடுத்துக்கொண்டு ஒரு காப்பியம் படித்தான். அவன் இளங்கோவடிகள் மன்னர் பரம்பரையில் வந்தவர். ஒரு மன்னன் ஒரு சாதாரண மனிதனை பாடியது சிலப்பதிகாரம் என்றால், ஒரு தனி மனிதன், ஒரு சாதாரண மனிதன், ஒரு கவிஞன் மன்னரை பாடியது கம்பராமாயணம். ஆனால் வள்ளுவன் அவன் யாத்த குறளில் எந்த இடத்திலேயுமே ஒரு மன்னரை பற்றியோ தனி மனிதனை பற்றியோ பொதுவாக எழுதியிருக்கிறானே தவிர பொதுமறை என்று பெயர். ஒரு தனி மனிதன் எப்படி வாழ வேண்டும், அவனுக்குள்ள இலக்கணம் என்ன, ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரும் கொண்டுபடும் என்றான். கற்க கசடரை என்றான். நீங்கள் ஆழமாக பார்க்க போனால், அந்த நூலை பார்க்க போனால், அந்த குறளிலே ஏதேனும் ஒரு குறளை எடுத்துக்கொண்டால் கூட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மேம்படுவதற்கு வேறு நூல்கள் தேவையில்லை. பின்னால் வந்த நூல்களாக சரி, அதுக்கு முன்னால் வந்த நூல்களாக சரி, கம்பனை வள்ளுவனை ஒட்டி அவனுடைய மீறி என்ற கருத்தும் சொல்ல முடியாது. நம்முடைய இலக்கியங்கள் என்ன சொல்லுகின்றது தெரியுமா? செல்வத்தின் பயனே ஈதலும் துய்த்தலும். இதுதான் மைய பகுதி. செல்வத்தின் பயனே ஈதலும் துய்த்தலும்.
ஒரு பணக்காரன் இருந்தால் அவன் தானே அதை தூக்க வேண்டும் என்று எண்ணாமல் இல்லாதவர்களுக்கு, இயலாதவர்களுக்கு, வக்கத்தவர்களுக்கு, வழி தெரியாதவர்களுக்கு, திக்கத்தவர்களுக்கு, திசை புரியாதவர்களுக்கு அதை அவன் ஈதல் வேண்டும். ஈதல் என்பது புரிய எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் கொடுப்பது. ஈதல் இசைப்பட வாழ்தல். அது வல்லது ஊதியமில்லை உயிருக்கு என்று சொன்னாங்க. நீங்கள் செல்வத்தை வைத்திருந்தால், அதை பாதுகாத்து நீங்களே வைத்திருந்தால், யாருக்குமே பயன்படாமல் நீங்கள் வைத்திருந்தால், ஒரு அழகான பெண் திருமணமாகாமல் கடைசி வரை இருந்தது போல ஆக்கி நீங்களே அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தால் ஈயார் கேட்டை தீயார்கள் என்ற அந்த செய்தியை, அந்த பழமொழியை உள்வாங்கிய கவிதை நீங்களே வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், அது நிச்சயமாக அந்த பணம் உங்களுக்கு கிடைக்காது, அது வேறு வழியில திருட்டு போய்விடும் என்று எழுதுகிறான். அங்கே அவன் வலியுறுத்துவது எல்லாமே நத்தம் போல் கேடும் உடலாகும் சாக்காடும் வித்தகர்களால் அறிவு. திருக்குறளிலே சில திருக்குறள் படித்த உடனேயே பொருள் புரியும், கற்க கசடர கற்பவை. அந்த குறளை படித்தால் புரியும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு புரியும். ஆனால் அதில் புரியாத விஷயம் ஒன்று இருப்பதை பரிமையாளர் சொல்லிதான் நமக்கு. மேலோட்டமாக பார்த்தான் செய்தக்க அல்ல செய்யக்கிடும், செய்தக்க செய்யாமையானும் கிடும். யாருடைய உதவி இல்லாமல் அந்த குறளை படித்தோம். வெள்ளத்தனைய மலர்ந்தேட்டம், யாருடைய உதவி இல்லாமல் அந்த குறளை படித்து வரலாம். தொட்டனைத்தூறு மணற்கேணி மாந்தருக்கு கட்டணைத்தூறு அறிவு, யாருடைய உதவி இல்லாமல் அந்த குறளை நீங்கள் படித்து விடலாம். ஆனால் சில குறள்கள் எளிய குறளாக தெரியும், சில ஆழமான குறளாக தெரியும். பார்ப்பதற்கு ஒன்றுமில்லாதது போல் தெரியும். என்ன என்று பொருள் கேட்டால் உங்களால் சொல்ல முடியும். துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி என்று கொள்ளலாம். துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி என்றால் என்ன என்று கேட்டால் நீங்கள் பல பேர் கேட்டு பாருங்கள், அவர்களாலே அதற்கு பொருள் சொல்ல முடியும். பல இடங்களிலே அந்த குறளை நீங்கள் சொல்லி பாருங்கள், அவர்கள் திக்குமுக்காடி போய்விடுவார்கள். திருக்குறளிலே 2வது அதிகாரத்தில் இருக்கிற பாட்டு வான் சிறப்பு. என்னுடைய ஆசிரியர் பேராசிரியர் பா நீலா அவர் சொல்லுவார்கள், துப்பாருக்கு துப்பாக்கி என்றால் உங்களுக்கு புரியாதப்பா, அதை துய்பார்க்கு என்று பார். துப்பார்க்கு என்றால் துய்பார்க்கு, துய்ப்பு ஆக்கி, துய்ப்பு ஆய என்று அவர்கள் பாராட்டுவார்கள். துய்ப்பார் என்றால் கன்சூமர், துய்ப்பாய கன்சூமபிள், துய்ப்பு கன்சம்ஷன். இவ்வளவு செய்திகளையும் மனதிலே வாங்கினால்தான், அந்த தமிழ் புரிந்தால்தான், நீங்கள் உணவு தயாரிப்பு செய்கிறீர்களே, அந்த உணவை தயாரிப்பதற்கு, அரிசியை சோறாக மாற்றுவதற்கு தண்ணீர் தேவை. குழம்பு வைப்பதற்கு, ரசம் வைப்பதற்கு தண்ணீர் தேவை. தண்ணீர் இல்லாமல் நீங்கள் சமைக்க முடியாது. தண்ணீர் இல்லாமல் நீங்கள் அந்த உணவை உண்ண முடியாது. உண்டு முடிவு பிறகு தண்ணீர் தேவைப்படும். தண்ணீர் உணவாகவே பயன்படும். நீங்கள் எதையெல்லாம் சமைத்தீர்களோ அதை சமைப்பதற்கு முன்பாக உற்பத்தி செய்ய வேண்டும். நெல்லை உற்பத்தி செய்ய நீர் வேண்டும். உணவு எந்தெந்த பொருளை நீங்கள் உணவு உண்ணுவதற்கு பயன்படுகிறீர்களோ, சமைக்கிறீர்களோ, மிளகாயாக இருந்தாலும் பருப்பாக இருந்தாலும் அவைகள் விளைவதற்கு தண்ணீர் வேண்டும். ஆகையினாலே தண்ணீர் முக்கியத்துவத்தை, அவசியத்தை வள்ளுவன் சொல்லுகிறார். இங்கே ஐயா அவர்கள் அவர் நூலிலே அதற்கு விளக்கம் தருவது மிகச் சிறப்பாக துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவமழை என்பதற்கு எல்லா இடத்திலுமே என்ன பிரச்சனை என்றால், உரையாசிரியர் பரிமையாளர்கள் சொல்லுகின்ற உரையைத்தான் மிகச்சிறந்த உரை என்று இன்றைய வரைக்கும் கற்றவர்கள், முற்றும் கற்றவர்கள், முழுதும் உணர்ந்தவர்கள், அறிஞர் பெருமக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். பரிமையாளருக்கு முன்பாக 9 பேர் உரை எழுதினாலும் கூட, பரிமையாளர்களுடைய உரையை சில குற்றங்குறைகளை சிலர் கண்டாலும் கூட, அந்த குற்றங்களை எல்லாம் நீக்கி நிலவிலே இருக்கிற கரையை எப்படி நாம் நினைப்பதில்லையோ, நிலவினுடைய பெருமையை பேசுகிறோமோ, அதுபோல அன்று முதல் இன்று தொடங்கி
பரிமேலருடைய உரையை புகழாதவர்கள், பாராட்டாதவர்கள், பரிமேலருடைய ஆழங்கால் பட்ட அறிவை வியந்து போகாதவர்கள், அவர் படித்த இலக்கியங்களால் அந்த மேற்கோள்கள் எப்படி சிறப்படைகின்றன என்பதை கண்டு அவர் சங்க இலக்கியங்களிலேயும் வடநூல் இலக்கியங்களிலேயும் பரிமேலழகர் எந்த அளவுக்கு பாண்டித்யம் பெற்றிருக்கிறார் என்பதை எல்லாம் பார்த்து பார்த்து வியந்து வியந்து அவருடைய உரையை பேசுகிறார்கள். இருந்தாலும் கூட ஏறத்தாழ 800 ஆண்டுகள் ஆகியும் கூட பரிமேலழகர் உரை ஐயா கேட்கல. ஐயா மியூட் ஆயிடுச்சு உங்களுக்கு. படித்தவர்கள், மெத்த படித்தவர்கள் மட்டுமே அந்த புத்தகத்தை, அந்த பரிமேலழகர் உரையை படிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். காரணம் அவர் கையாண்டிருக்கிற மொழி, அவருடைய ஆழங்கால்பட்ட அறிவு, காலத்தை பற்றிய அறிவு, மொழி அறிவு, நடை அறிவு வியக்கத்தக்க விஷயத்தில் இருந்தாலும் கூட எப்படி கம்மன் கூத்தாடியை பார்த்து அவன் ஆடுகின்ற அந்த நிகழ்ச்சிகளை பார்த்து ரசிக்கக்கூடியவன் தன்னால் ஆட முடியாது தவிக்கிறானோ, அதுபோல பரிமேலழகர் உரை சிறப்பானது என்பது நமக்கு புரிகிறது. படிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, ஆனால் அது எட்டாத கனியாக இருக்கிறது. லைக் ஸ்வீட்டஸ்ட் ஆப்பிள் which the placates forgot somehow, forgot it not it not என்று ஒரு கிரேக்க கவிதை உண்டு. அந்த உயரத்திலே ஆப்பிளை யாரும் பறிக்காமல் போய்விட்டார்கள், இல்லை இல்லை பறிக்க முடியாமல் போய்விட்டார். அந்த ஆப்பிள் மீது ஆசை இருக்கிறது, அந்த ஆப்பிளை பறிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, ஆனால் அந்த ஆப்பிள் நம்முடைய கைக்கு எட்டாத உயரத்திலே இருக்கிறது, எட்டாத கனியாக இருக்கிறது என்று நம்முடைய சிஆர் அவர்கள் எழுதுகிறார்கள். அரிது வேட்டனையால் நெஞ்சே காதலை நல்லலாகுது அறிந்தாய், அரியலாகுது அறியாதவையே. நீ நம்முடைய காதலி, நாம் காதலிக்கின்ற அந்த பெண் மிகச்சிறந்தவள் என்று உனக்கு தெரியும், ஆனால் அவள் நமக்கு கிட்ட மாட்டாள் என்று உனக்கு தெரியாதா என்று ஒரு பரணர் இயங்குவதை போல பரிமேலழகருடைய உரையை கையிலே வைத்துக் கொண்டு நம்மால் இதை படிக்க முடியவில்லையே என்று ஏங்கி தவித்த எத்தனையோ பேருக்கு அவர் எழுதியிருக்கிறார். பாமரனுக்கும் பரிமேலழகர் எழுதியிருக்கிறார் ஒழிய மெத்த படித்தவர்களுக்கும் இந்த நூல் மிகச் சிறந்த ஒரு கையேடாக, தடுமாறுகின்ற இடத்திலே எல்லாம் தாங்கி பிடிக்கின்ற ஒரு நூலாக, நம் இலக்கியத்தினுடைய அந்த அருமையை உணரக்கூடிய ஒரு நூலாக ஐயா அவர்கள் மிகச் சிரமப்பட்டு இருக்கிறார். 9 ஆண்டு நான் பாடுபட்டேன் என்று எழுதியிருக்கிறார். நான் படிக்கின்ற போதெல்லாம் வியந்து வியந்து அவருடைய எண்ணுக்கு தொலைபேசி எண்ணுக்கு நான் தொலைபேசியில பேசி, ஐயா எப்படி எழுதினீர்கள் என்று கேட்பேன். நான் ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக சொன்னேன், ஐயா அந்த நூலை இன்னொரு முறை உங்களால் எழுத முடியுமா என்று. முடியாது முடியாது என்று சொன்னார். ஒவ்வொரு குரலுக்கு அவர் பற்றிருக்கிற அந்த அவதி இருக்கிறதே, அந்த அவதி அந்த நூலை படிக்கின்ற போதுதான் தெரியும். உரை எழுதுவது என்பது அவ்வளவு சாதாரண ஒரு காரியம் அல்ல. உரை எழுதுகின்ற போது அந்த ஆர்வத்தின் காரணமாக தொடங்கி விடுவார்கள், ஆனால் உள்ளே போக போக சில இடத்திலே சிக்கலாக மாட்டிக்கொள்வார். ஒரு உரையாசிரியர் எழுதுகிறார், தொல்காப்பியத்துக்கு உரை எழுதுகிறார். தொல்காப்பியர் அவர்தான் ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு என்றால் என்னவென்று சொல்லி, மனம் இருந்தால் 6 அறிவு என்று சொன்னவர், தொடு உணர்வு இருந்தால் ஓரறிவு சொன்னவர், தொடு உணர்வும் பார்வையும் இருந்தால் ஈரறிவு சொன்னவர், தொடு அறிவும் தொட்ட உணர்வும் பார்க்கின்ற ஒன்றும் நுகர்ச்சியும் இருந்தால் 3 அறிவு, வாய் இருந்தால் 4 அறிவு, காதுகள் செவிகள் கேட்கக்கூடியவராக இருந்தால் அந்த அறிவு உள்ள மிருகங்கள் 5 அறிவு, 6 அறிவு இருந்தால் 6வது அறிவு மனம். இதை படைத்தவர்கள் மனிதர்கள் என்று எழுதியவரே தொல்காப்பியர். இந்த உலகத்துக்கு சொன்னவரே தொல்காப்பியர் தான். உரை எழுதுகின்ற போது பார்க்கிறார், உரையாசிரியர் எழுதியிருக்கிறார், தொல்காப்பியர் எழுதியிருக்கிறார், ஞண்டுக்கும் தும்பிக்கும் 4 அறிவு. நண்டுக்கு மூக்கு உண்டா என்று பார்த்தால் மூக்கு எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை, உரையாசிரியர் தெரியவில்லை. என்ன செய்வார்? அவர் தடுமாறி போகிறார்.
மூக்கு இல்லை என்று எழுத முடியாது. ஓரறிவு ஈரறிவு என்று சொன்னவரே தொல்காப்பியர் என்கின்ற பொழுது தொல்காப்பியர் தவறாக எழுதிவிட்டார் என்று எழுத முடியாது. பார்க்கிறார், எண்டுக்கும் மூக்குண்டோ எனில் ஆசிரியர் கூறியதால் உலை என்று கொள்க என்று எனக்கு தெரியாது. நான் மூக்கை பார்க்கிறேன், மூக்கு இல்லை இருக்கு, நுகர்ச்சி எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை. ஆனால் எண்டுக்கும் மூக்கு தும்பிக்கும் நான்கறிவு என்று தொல்காப்பியர் இருக்கிற காரணத்தினால் அது மூக்கு இருக்கிறதாகவே நாம் கொள்வோமாக. வழி கிடையாது. ஆனால் 2ஆம் நூற்றாண்டிலே எழுதிய அந்த தொல்காப்பியருடைய செய்தி 18ஆம் நூற்றாண்டிலே தான் எதுக்கு கண்டுபிடிக்கிறார்கள். அந்த நண்டினுடைய அந்த வளைவு இருக்கிறதே, அந்த நுகர்ச்சி அங்கே இருக்கிறது என்று என்னுடைய பேராசிரியருடைய கல்லூரியுடைய முதல்வர் ரத்ன பாலசுமணி அவர்கள் சொல்லி, அவருக்கு நான் உரையாடுகின்ற போது சொல்லி, எப்படி அப்பா கண்டுபிடித்தான் என்று கேட்டு 18ஆம் நூற்றாண்டிலே தான் கண்டுபிடிச்சிருக்கிறார். ஆனால் 2ஆம் நூற்றாண்டிலேயே அவர் நண்டுக்கும் தும்பிக்கும் நான்கறிவு என்று எழுதிய காரணத்தால் ஒரே ஆசிரியர் எழுதுகிறார், மிக அழகாக எழுதுகிறார். ஆசிரியர் கூறியதால் உலை என்று கொள். எனக்கு தெரியாது, உனக்கும் தெரியாது, ஆனால் எங்கே இருக்கு மூக்கு என்று தெரியாது, ஆனால் சொன்னவன் தொல்காப்பியன் என்பது. இப்படி சில நேரங்களிலே ஆசிரியர் இருக்கின்ற போது உரை எழுதுவது என்பது, நூலை எழுதியவனே இருக்கின்ற போது. ஆனால் தமிழ் இலக்கியத்தை பொறுத்தவரையில் ஒரு நூலை வெளியிடுவதாக இருந்தாலும் சரி, அதுக்கு உரை எழுதுவதாக இருந்தாலும் சரி, நம்முடைய புலவர்கள் பெற்றிருக்கிற பாடு கொஞ்சம் நெஞ்சம். ஊழேந்து புலவன் எழுதிவிட்டான், ஒரு வார்த்தையை போட்டு எழுதிட்டான், மல்லிகையே வெண்சங்கா வண்டுவத. அவையில இருந்து ஒட்டக்குத்தில இருந்து கேட்கிறான், தவறு தவறு, சொற்குற்றம் சொற்குற்றம் இருக்கிறது. மல்லிகையினுடைய மேலே உட்கார்ந்துதான் வண்டு இசைக்கும். ஆனால் சங்கை கீழ்ப்பக்கத்தில் இருந்து ஊத வேண்டும், மேல் பக்கத்தில் இருந்து ஊதினால் சங்கிலே ஓசை வராது என்று சொன்னவுடன் எழுதியவன் அங்கே இருந்த காரணத்தினால் நிறைய தீன் குடித்த வண்டு இந்த வண்டு மதுவினுடைய போதை ஏறி எது கீழ்ப்பக்கம் எது மேல் பக்கம் என்று தெரியாமல் நிலை தடிமாறி ஊதுகிறது என்று சொல்லி அவன் தப்பித்துக் கொண்டான், நூலை அரங்கேற்றம் செய்தான் என்ற வரலாறு நாம் படித்திருக்கிறோம். அவன் இருக்கின்ற போதே சொல்லிவிட்டால் அது. அவன் இல்லாத பொழுது உரையாசிரியர் நூல் எழுதியவர் என்ன எழுதியிருப்பார் என்று யூகித்து எழுதக்கூடிய ஒரு சுதந்திரம் எல்லா நேரத்திலும் கிடைத்து விடாது. அது ஒரு நியாயம் கற்பிக்க வேண்டும். உடையார் முன் இல்லார் போல் என்கின்ற பாடலுக்கு எல்லோரும் ஒரே உரையாக இருக்கிறார்கள். எப்படி படிக்காதவன் படித்தவனிடத்திலே கேட்க வேண்டும் என்றால், ஒரு ஏழை பணக்காரத்திலே போய் உதவி கேட்டால் எப்படி கேட்பானோ, எப்படி பணிந்து நிற்பானோ அப்படி பணிந்து நின்றால்தான் நீங்கள் படிக்க முடியும் என்று எல்லோரும் அப்படிதான் இருக்கிறார். ஆனால் நாசி கந்தையாப்பிள்ளை என்பவர் எழுதுகிறார், உடையார் முன் இல்லாத போல் என்று. தேவனைய பாவான அந்த பாடலை சுட்டி காட்டுகிறது. அதை தவறு சொல்ல முடியாது. உடையார் முன் இல்லார் போல், அதுவும் பொருள் தான். உடையார் இப்போது கற்றறிந்தவர், இப்போது பேச்சில் வாங்கியவர், முன் இல்லாத போது படிக்காத போது எப்படி போய் அவரிடத்தில் படித்து பாடம் கேட்டாரோ அதுபோல நீங்கள் பாடம் கேட்க வேண்டும் என்று ஒரு குறளை எழுதுகிறார். அதையும் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. உரையாசிரியர் சில நேரத்தில் சுதந்திரம் வந்துவிடும். தனியாக எழுதினால் உரையை வைத்துக் கொண்டு எழுதுகின்ற போது அவர்கள் எல்லோரும் எப்படி சொல்கிறார்கள், நான் இப்படி சொல்லுகிறேன், அந்த சுதந்திரம் கிடைத்துவிடும். குந்தேறி யானை போர் கண்டற்றால் என்று ஒரு பாடல் இருக்கிறது. அந்த பாடலை தன் கையிலே ஒரு பொருளை வைத்துக் கொண்டு, தேவையான முதலை வைத்துக் கொண்டு ஒரு தொழிலை ஒருவன் தொடங்குவானேன். அது எதற்கு சமமானம் என்றால், குன்றின் மேல் ஏறிக்கொண்டு அடிவாரத்திலே சண்டை போடுகின்ற யானை போரை பார்ப்பது என்று இருக்கிறார். இதுதான் அந்த பொருள். பரிவரைகளும் அந்த பொருளுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார். அந்த விளக்கத்திலேயும் பரிவரைகளுடைய விளக்கத்தை தான் என்ன செய்கிறார், ராமலிங்கம் பிள்ளை, நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை சிறைச்சாலையில் இருக்கிறார் சுதந்திர போராட்டத்தில். அப்போது ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரும் அங்கே
சிறைச்சாலையில் இருக்கிறார், ராஜாஜி இருக்கிறார். தினந்தோறும் அந்த நிகழ்ச்சி அந்த சிறைச்சாலையிலே அவர்கள் என்ன பேசுகிறார் என்று சொன்னால் ஒரு குரலை சொல்ல வேண்டும், அந்த குரலுக்கு விளக்கம் சொல்ல வேண்டும். அப்படி விளக்கம் சொல்லுகின்ற பொழுது இந்த குரலுக்கு உள்ள விளக்கத்தை பரிமேலழகர் எழுதியது போலவே சொல்லுகிறார். அப்போ கோவிந்த ராமசாமி கிட்ட கேட்கிறார், இது புரியலையப்பா, எனக்கு இது புரியலையே, எப்படி நான் ஏத்துக்க முடியும் நீங்க சொல்றத? யானை போர் நடக்குது, அதை பாக்குறது, குண்டின் மேல ஏறிக்கிட்டு பாக்குறது, எதுக்கு சமங்கிறீங்க? தன்னுடைய கையிலே முதலை வைத்துக் கொண்டு வியாபாரம் செய்வது போலவா? தலையாவிலியே, ரெண்டு கூட்டாவிலியே, ஒரு இழவு சொன்னது அப்படியே சொல்லுது, ஒரு இழவும் புரியலையே. நீங்களா கொஞ்சம் எளிமைப்படுத்துங்களாம்பா, எளிமைப்படுத்தி எழுதுங்களேன் ராமலிங்க, நான் பணம் தந்துடுறேன் புத்தகத்தை வெளியிடுறதுக்கு அப்படிங்கிறார். உட்கார்ந்து யோசிக்கிறார். அவருக்கும் நியாயம் தெரியவில்லை, இது சரியாக அவருக்கு தெரியவில்லை. பரிமேலழகர் உரையும் அவருக்கு சரி என்று படவில்லை. யானை போர் நடக்கிறது, குன்றேறி யானை போர் கண்டற்றார், தன் கையிலே ஒரு பொருள் உண்டாகி அவன் செய்கின்ற வினை என்கிற வார்த்தைக்கும் ரெண்டும் சமமாக வல்ல. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் புரியுது, மாந்தருக்கு உள்ள தனியை புரிகிறது. ஆனால் இங்கே அந்த ஓமான ஓமையம் புரியவில்லை. அவருக்கு உட்கார்ந்து யோசிக்கிறார், யோசித்து ஒரு முடிவுக்கு வருகிறார். காண்பது என்றால் கண்ணால் காண்பது மட்டுமல்ல, கண்டவர் உரை கண்டவர், சிலப்பதிகாரத்துக்கு உரை கண்டவர் அடியார் கண்ணல்லா. கண்டது என்றால் உரை செய்தது என்ற பொருளை எடுத்துக்கொண்டு கண்டார் செய்தார். யானையோடு சண்டை போடுவதை தலையிலிருந்து செய்யாமல் குண்டிலே ஏறிக்கொண்டு கீழே இருக்கின்ற யானையோடு சண்டை போட்டால் அது பாதுகாப்பானது என்று ஒரு உரையை எழுதி ராமலிங்கம் பிள்ளை வெளியிட்டார். இது உரையாசிரியர்களுக்கு உள்ள ஒரு தனி சுதந்திரம். ஆனால் இங்கே ஐயா அவர்கள் செஞ்சிருப்பது பரிமேலழகருடைய உரைக்கு உரை எழுதியிருக்கிறார். ஏனென்றால் திருக்குறளிலே வள்ளுவன் சொன்னதை விட சில இடங்களிலே அதற்கு பரிமேலழகருக்கு விளக்கம் இருக்கிறது. அது நமக்கு வியப்பை ஆய்த்து. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பது மேலோட்டமாக பார்த்தாலே நமக்கு புரியுது என்றாலும் கூட வள்ளுவன் சொல்லுகிற அவங்க நம்முடைய பரிமேலழகர் சொல்லுகின்ற போது ஒரு அற்புதமான ஒரு கருத்தை சொல்லுகிறார். உயர்ந்த பொருள் சில நேரங்கள்ல உயர்ந்த பொருள் இழிந்தால் வாயினும், இழிந்த பொருள் உயர்ந்தால் வாயினும், உறுதி பொருள் பகைவர் வாயினும், கெடுபொருள் நட்டால் வாயினும் ஒரு வழி தோன்றும் மாதலால் என்று எப்பொருள் யார் யார் வாய்க்க மேலோட்டாக பார்த்தால் யார் எது சொன்னாலும் அது ஒரு மெய்ப்பொருள் உண்மை தன்மையை கண்டறிய வேண்டும் என்பதுதான் அதுக்கு பொருள். பரிமேலழகருக்கு உள்ளே போய் நமக்கு விளக்கம் தருகிறாரே, அந்த விளக்கம் அற்புதமான ஒரு விளக்கம். ஒரே வழி என்பதுதான் அது முக்கியம். ஒரு சில நேரங்களில் நாம் அன்பார்ச்சுனேட்லி என்று சொல்லுங்க, அது போல அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆயிடும்னா, நண்பனாக இருக்கக்கூடியவன் ஒரு பகை கருத்தை சொல்லி விடுவான், பகைவனாக இருக்கிறவன் நட்பு கருத்தை சொல்லி விடுவான், நல்லது செஞ்சு விடுவான். மிக உயர்ந்த மனிதர்கள் தாழ்ந்த கற்று விடுவார்கள், தாழ்ந்த மனிதர்கள் உயர்ந்த கற்று விடுவார்கள். தாழ்ந்த மனிதர்கள் உயர்ந்த கருத்தை சொல்லிவிட்டால் ஒன்றும் தெரியாதவன் அவையிலே எல்லாம் படித்தவன் மத்தியிலே போய் படிக்காதவன் ஒன்று சொல்லிவிட்டால் அங்கே எழுதுகிறார் பாருங்கள், ஏறல் எழுத்து போடுவது விழுக்காடு என்று எழுதுகிறார். கற்றார் அவையிலே கல்லாதவன் ஒரு செய்தியை சொல்லிவிட்டார், அந்த செய்தி ஏற்றுக்கொள்ள முடியாத இருந்து விட்டார். ஒரு முறை தான் ஏற்றுக்கொள்வார், அதுக்காக இன்னொரு முறை அவன் சொல்ல முடியாது. ஒரு கிரேக்க ஓவியன் என்ன செய்தான் என்றால் படம் வரைந்து கொண்டிருக்கிறான். அவர் சாலையிலே சேர்ந்து கூட சிறுபத்தை செய்கின்ற தொழிலாளி ஒரு செருப்பை செய்து கொண்டிருக்கின்ற போது, மன்னிக்க வேண்டும், ஒரு படத்தை வரைந்து கொண்டிருக்கிற ஓவியன் படம் வரைந்து கொண்டிருக்கின்ற போது
சாலையில இருக்கின்ற செருப்பு தொழில செருப்பு தொழிலாளி அந்த செருப்பிலே இந்த பக்கம் சரியாக இல்லை என்று சொன்னவுடன் பார்த்து விட்டு சரி செய்து கொள்கிறான் அந்த ஓவியம். மறுநாள் அந்த வழியாக போகிறவன் அவன் வரைந்து கொண்டிருக்கிற பெண்ணுடைய கூந்தல் சரியாக இல்லை என்று சொல்கிறான். அப்போது ஓவியம் திரும்பி பார்த்து விட்டு நீ செருப்போடு போ என்றான். நேற்று சொன்னது சரி, அதுக்காக அவன் சொன்னதெல்லாம் சரியாக இருக்க முடியாது. அந்த தொழிலில் ஓவியனை விட அனுபவம் பெற்றவன் அல்ல. அதுபோல கற்றறிந்தார்கள். அவையிலே போய் கல்லாத ஒருவன் சொல்லுகின்ற கருத்து சில நேரங்களிலே ஏற்றுக்கொள்ளப்படுமையானால், அருகில் ஏற்றுக்கொள்வார்களானால் அதை அவன் முக்கியமான விஷயமா எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம்முடைய அறிவாளி ஆகியவற்றை நினைத்துக்கூடாது. அது பதிமேல எழுதுகிறார், ஏறல் எழுத்து போடும் ஒரு விழுத்தார். ஐயாவிடத்திலே நான் பல முறையை சொல்லி அவர் ரசித்து திருப்பார்கள். ஒரு ஊரிலே நத்தை இருக்கிறது, அந்த நத்தை ஊரு செல்கிறது. ஊரு செல்கின்ற போது ஒரு ஆணா போட்டு விடுகிறது அல்லது ஊனா போட்டு விடுகின்றால், எங்கள் ஊர் நத்தை ஆணா போடும், உங்கள் ஊர் நத்தை ஆணா போடுமா என்று அடுத்த ஊரை கேட்டால் அவன் சிரிப்பான். எப்படிப்பட்ட ஒரு ஆழங்கால் பட்ட ஒரு அறிவு இருந்தால் இந்த எளிமையான உதாரணத்தை சொல்லும். சில நேரங்களிலே அவர் கையாளுகின்ற விதத்தை பார்க்கின்ற பொழுது, சில விளக்கங்களை அவர் கொடுக்கின்ற பொழுது நமக்கு மிகப்பெரிய வியப்பை தருகிறது. எனக்கு இந்த திருக்குறளிலே ஒரு பாடல், பீலிப்பை சாடும் அச்சிறு மப்பண்டம் சால மிகுத்து பெய்யும், சால மிகுத்து பெய்யும் குரல். இந்த குரலை நான் பள்ளியிலே படிக்கின்ற போதே ஆசிரியர் கேட்டு அடி வாங்கிவிட்டேன். அது என்ன பஞ்சு மூட்டை என்று சொல்லக்கூடாதா? ஐயன் இறகை என்று சொல்ல வேண்டும்? எங்காவது மயில் அவ்வளவு மயில் இருக்குமா? ஒரு வண்டியிலே ஏற்றக்கூடிய அளவுக்கு மயில் தொகை இருக்கிறனால எத்தனை மயில் அங்கே இருக்கிறது? அந்த மயில் தொகையை வண்டியில ஏற்றினால் அச்சு முறிந்துவிடும், மென்மையானது அச்சு முறிந்துவிடும் என்று வள்ளுவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாம் இதுவரைக்கு காண முடியாத ஒரு காட்சி, கேட்டிருக்க முடியாத ஒரு காட்சி. ஒரு வண்டி முழுவதும் மயில் தொகையை ஏற்றி அவன் எங்கே கொண்டு சொல்ல போகிறான்? கேள்வி கேட்ட பொழுது உட்கார்றாங்க. நீண்ட காலமாக புரியவில்லை. ஐயா அவர்கள் அந்த பதிமேல உரைக்கு விளக்கத்தை பார்த்த போது எனக்கு 6வது 7வது படிப்பு படிக்கின்ற போது தமிழாசிரியருக்கு அடி வாங்கியதுதான் நினைப்பு வந்தது. அவன் சொல்ல வந்த செய்தி அதுவல்ல. ஒரு நிறுவனத்திலே உள்ளவர்கள், ஒரு அரசன் தன்னுடைய எதிர்நாட்ட சிறு சிறு மன்னர்களை எல்லாம் எளிமையானவர்கள், மென்மையானவர்கள், நொய்மையானவர்கள் என்று எண்ணி அவர்களை அலட்சியம் செய்து விட்டால், ஒரு நேரம் ஒரோவரி என்று சொன்னாரே ஒரு இடத்துல, அது போல ஒரு நேரம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து விட்டால், எல்லா இளவரசர்களும் எல்லா குறுநில மன்னர்களும் ஒன்று சேர்ந்து விட்டால், மென்மையானவர்கள் நொய்மையானவர்களை சேர்ந்து ஒன்று சேர்ந்தால் மன்னனுடைய குடை சாய். அச்சிறும பண்டம் காணவே முடியாத ஒரு காட்சி, ஏற்றவே முடியாத ஒரு பொருளை, ஏற்றிருக்கவே முடியாத ஒரு பொருளை எங்குமே சாதாரணமானவர்களுக்கு மயில் தொகை ஏற்று போன வண்டியை நீங்கள் பார்த்து கேட்டால் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்க அத்தனை பேரும் பார்த்திருக்க மாட்டீர்கள். அதைத்தான் ஐயா அவர்கள் பிரிது மொழிதல் எழுதி நுகலா நுகர்ச்சி என்று சொல்லி அதற்கு விளக்கம் சொல்கிறார்கள். எழுதுகிறார், பீலியேற்றிய சகடமும் அச்சு முறியும், அப்பீலியை அது பொறுக்கும் அளவின்றி மிகுத்து ஏற்றி. இந்த மொழி அழகான மொழி, எல்லா இடத்திலையும் புரிந்து கொள்ள முடியும். அந்த மொழியினுடைய அழகை ரசிக்க முடிகிறது. திமிர உதவி அணைய நரக ஜனன மதனில் விடுவாயே, அமர வடிவும் அதிக குலமும் அறிவு நிறைவும் வரவே நீ நறுவதில் அறிவு எனையும் அதோடு அடிமை குலமும் வர வேண்டும். சமர முகவில் 19 தலைகள் முகமிகிறே நீ சாதியில் நெறிய பதவி தகராயில் விடுவோனே பார்க்க கேட்கார்கள். ஒரு சொல்லுமே புரியலையே. அழகுதான் தமிழ். முத்தை தரு பத்தி தரு நிகழ்ச்சி கிரை சக்தி தரவன முத்தி ஒரு வித்து கூறுவர் அழகா இருக்கு. ஒரு சொல்லுக்கும் பொருள் புரியவில்லையே. எட்டாத கனியாக அல்லவா இருக்கிறது.
எத்தனை நாள் நம்முடைய ஐயா ராஜேந்திரன் அவர்கள் சிந்தித்திருப்பார். இதை அவர் ஆர்வத்தோடு படிக்கின்ற போதெல்லாம் ஐயோ புரியவில்லையே, இது புரியவில்லையே, எல்லோரும் படிக்க முடியாது என்று 9 ஆண்டு காலம் அவர் எடுத்துக்கொண்டாலும் கூட, நூலை எழுத தொடங்கி 9 ஆண்டு காலம் எடுத்துக்கொண்டாலும் கூட, இந்த நூலை எழுதுவதற்கு முன்பு எத்தனை முறை அதை சிந்தித்திருப்பார் என்று நான் சிந்தித்து பார்க்கிறேன். பல முறை பரிமேலழகரை நான் தேவனைய பாவலர் படிப்பேன், மூவா படிப்பேன். ஆனால் இந்த பரிமேலருடைய புத்தகத்தை எடுக்கின்ற போது அந்த புத்தகத்தினுடைய தலைப்பிலேயே அந்த எண்ணெய் தமிழில் இருப்பார். நான் பயிற்சி இல்லாதாலே ஒரு குரலையும் தர முடியாது. அந்த பக்கம் எந்த பக்கத்திலே இருக்கிறது என்று பார்க்க முடியாது. பொருள் படிக்க போனால் பொருள் எப்படி இருக்கும் என்றால், பீலியே சகடமும், சகடம் என்றால் அச்சுமுறியும், அப்பீலியை பீலி என்றால் அது பொறுக்கும் அளவின்றி மிகுத்து ஏற்றி, பீலி பெய் சாகாடும் என்று எழுதியிருக்கிறார், வள்ளுவர் எழுதியிருக்கிறார். இவர் பீலி ஏற்றிய சகடம் எழுதினார், சாகாடும் தான் சகடம் எழுதுகிறார். இங்க என்ன செய்யறாருன்னு கேட்டா, நம்முடைய இத விளக்கம் சொல்லுகிற போது, சாகாட்டது வலி சிறப்பேயும் அன்றி பீலியது முழுமை சிறப்பும் தோன்ற நின்றது, இரும் எனும் சினை வினை முதன்மேல் நின்றது, தான் வலியனே ஆயினும் அவர் தொக்க வலி எழிய என்னும் பொருள் தோன்ற நின்றமையின் இது பிரிது மொழிதல் என்னும் அலங்காரம். பீலிப்பை சாகமாவது புரியுது. 17 உரையை படித்த பிறகு எது எளியது, அது சுலபமா புரிதா, இது சுலபமா புரிதா என்று பார்த்தால் இரண்டுமே ஈக்குவலா. ஐயா அங்கதான் வருகிறார். எளிய உரை சிம்பிளா எழுதிட்டார் ஐயா. மயில் தோகை ஏற்றிய வண்டியின் அச்சு முடியும். எப்ப தெரியுமா? அந்த மயில் தொகையை வண்டியின் அச்சு பொறுக்கும் அளவுக்கு ஏற்றாமல் அளவிலிருந்து ஏற்றினார். இது எல்லாரும் படிக்க முடியும். இதைத்தான், இந்த எளிய வேலையைத்தான், இந்த இனிய வேலையைத்தான் ஐயா அவர்கள் மிக அழகாக செய்திருக்கிறார். ஒவ்வொரு இடத்துலையுமே தேவனைய பாவன ஒரு பாடலுக்கு விளக்கம் கொடுக்கிறார். நாளென ஒன்று போல் காட்டி உயிரிருக்கும் பால் என்று நான் ஒரு இடத்துல ஒரு திருக்குறள். நாளென ஒன்று போல் காட்டி பகல் என்றும் இரவு என்றும் வருகிறது. ஒரு கட்டிங் பாயிண்ட். அவர் ஒரு 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு, ஒரு கட்டிங் பாயிண்ட். அந்த இரவே பகலா இருந்தால் நீட்டிட்ட போடுமே. சந்திரமண்டலத்தில் 15 நாள் பகல், 15 நாள் இரவுங்கிறானே. இப்ப 12 மணி நேரம் 12 நாள் இங்க இருக்கு. பிரிச்சு பறவை நம்மளா பிரிச்சுக்கிட்டோம். திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, 15 நாள் என்ன ஒன்று போல் காட்சி உயிர் இருக்கும் பால். என்ன அழகான பாட்டு. நீங்க கேட தொங்கிட்டு இருக்கிறீங்க. கடவுள் என்ன செய்யறான்? ஒரு ஆடிட்டு இருக்கும்போது ஒரு பிளேட ஆக்ஸா பிளேட கோடு போட்டான். இந்த நேரத்துல அதை போய் முட்டிக்குது, திரும்பி போ. நாள் என்ன ஒன்று போல் காட்டி உயிர் இருக்கும் பால் என்று ஒவ்வொரு நாளையும் நம்ம வெரி குட் மார்னிங் போட்டுட்டே இருக்காங்க. இன்று புதிதாக பிறந்தோம்ங்கிறான். இந்த பாடலுக்கு பரிமேலழகர் என்ன செய்கிறார் என்றால், நாலடியார் பாட்டை மன்னிக்க வேண்டும், தேவனைய பாவான் என்ன செய்கிறார் என்றால், நாலடியாருடைய பாடலை எடுத்துக்கொண்டு விளக்கம். வைகளும் வைகள் வர கண்டும் வைகளும் வைகளை வைகம் என்று இன்புறுவது. நாலடியார் ஒவ்வொரு நாளும் பொழுது விடுகிறது. பொழுது விடுகின்ற போது இன்று புதிதாய் பிறந்தோம், இன்று புதிதாய் பிறந்தோம், இன்று புதிதாய் பிறந்தோம் என்று அந்த நாளை கொண்டாடுகிறீர்களே. வைகளும் வைகள் வர கண்டு ஒவ்வொரு நாளும் பொழுது விடுகிறது, அதை பார்த்து விட்டு வைகளும் வைகம் என்று என்பதுகிறீர்களே. வைகளும் தம் வாழ்நாள் மேல் வைகுதல் அறியாது. மாணவர்களே, உங்களுக்கு ஒன்று தெரியாதா? ஒரு நாள் போனது, ஒரு நாள் போனது, ஒரு நாள் போனது, ஒரு வாரம் போனது, ஒரு மாதம் போனது, ஓராண்டு போனது, ஒரு வயது போனது.
நான் 70 வயதுக்கு வந்துக்கும். ஒவ்வொரு நாளும் பொழுது விடிந்து இன்னும் 10 நாள் போச்சுனால் 70 வயது ஆகும். 70 வயது வந்து விட்டால் வாழ்கின்ற காலம், வாழ்ந்த காலத்தை திரும்பி பார்த்தால் வாழ்ந்த காலம் அதிகமாகி வாழப்போகின்ற காலம் புரிதாகும். இன்னும் எத்தனை நான் கவலைப்பட வேண்டும், பொழுது விடுகின்ற போது கவலைப்பட வேண்டிய மனிதர்களே, பொழுது விடுந்த மகிழ்ச்சி அடைகிறீர்களே என்று அந்த நாளடியார் ஒரு பாடலை மேற்கோளாக தேவனைய பாவலர் காட்டுவது. நாளென ஒன்று போல் கட்டி உயிர்க்கும் வால் என்று சொன்னானே, அது பரிமலர்கள் சொல்லுக சொல்லின் பயனுடைய சொல்லிருக்க சொல்லில் பயனில்லாத சொல். சொல்லுக சொல்லின் பயனுடைய சொல்லிருக்க சொல்லில் பயனில்லாத சொல். என்னிடத்திலே ஒரு குறிப்பு காட்டுகிறார். வைகளும் வைகள் வர கண்டு நாளடியார் நம்பர் 1 அப்படின்னு. இந்த சொல்லுக சொல்லின் பயனுடைய சொல்லற்க அப்படிங்கிற பாட்டுக்கு நான் இதுவரைக்கும் ஐயாவுடைய விளக்கத்தை பார்க்கின்ற வரையில் அந்த குரலை அந்த கோணத்தில் பார்த்ததே கிடையாது. சொல்லுக சொல்லின் பயனுடைய சொல், சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல். அந்த பரிமேலக விளக்கம் புரியல. ஐயா அவர்கள் சொல்லுகிற போதுதான் என்னன்னே புரியுது. இந்த சொல்லின்கிற வார்த்தை அந்த திருக்குறள்ல மொத்தம் பொன்னியம் கலவரி தான் இருக்கு. சொல்லுக சொல்லின் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல். ஏதா ஐயா விளக்கம் எழுதாரு. இந்த சொல்லின் என்ற வார்த்தையை எடுத்துட்டாலே சொல்லுக சொல்லின் பயனுடைய சொல், சொல்லற்க சொல்லின் பயனில்லா சொல். சொல்லற்க பயனில்லா சொல், சொல்லின் வேண்டாம். சொல்லின் இருவழியே மிக ஆயினும் சொற்பொருள் பின்வரும் நிலை எனும் அணிநோக்கி வந்தது. வைகளும் வைகள் வர கண்டன் என்பது போல் இதனால் சொல்லப்படுவதும் படாதனவும் நியமிக்கப்பட்டன. இது வள்ளுவர் அவரு பரிமையை சொல்றது. அதுக்கு எளிய ஒரு ஐயா இருக்கிறாரு. சொற்களில் பயனுடைய சொற்களை சொல்லுக, சொற்களில் பயனில்லா சொற்களை சொல்லாது விடுக. சொல்லுக சொல்லின் பயனுடைய சொல், சொல்லற்க சொல்லின் பயனில்லா சொல். என்ன அழகு! இந்த 2 தொடரிலும் வரும் சொல்லின் என்ற சொல் தேவையில்லாமல் இருப்பது போல் தோன்றும். கவிஞர்களாக இருந்தாலும் சரி, புலவராலும் சரி, ஒரு சொல்லை தேவையில்லாமல் தமிழ் இலக்கியங்களிலே எந்த ஒரு புலவனும் பயன்படுத்தியதில்லை என்று என்னுடைய பேராசிரியர், எனக்கு தமிழ் படி சொல்லிக் கொடுத்த பேராசிரியர் டாக்டர் பா நீலா சொற்செறிவு. தேவையற்ற இடங்கள் எல்லாம் கட் பண்ணிடுவோம், தேவையில்லாமல் அதை வைக்க மாட்டான். சொல்லுக சொல்லின் பயனுடைய சொல், சொல்லற்க சொல்லின் பயனில்லா சொல். இந்த 2 தொடரிலும் வரும் சொல்லின் என்ற சொல் தேவையில்லாமல் இருப்பது போல் தோன்றும். இந்த சொல் 2 இடத்திலும் இல்லாமல் போனாலும் கூற வந்த பொருள் கிடைக்கும். ஐயா எழுத, அதாவது சொல்லுக பயனுடைய சொல், இந்த சொல்லி கட் பண்ணிட்டோம், எடிட் பண்ணிட்டோம், சென்சார் பண்ணிட்டோம். சொல்லுக பயனுடைய சொல், சொல்லற்க பயனில்லா சொல், சொல்லற்க பயனில்லா சொல். இருந்தாலும் இந்த குறளில் இது சொல் பொருள் பின்வரு நிலை என்னும் அணியின் காரணமாக வந்தது என்று. ஒரு அணி அலங்காரம். சொற்பொருள் பின்வரு நிலை அணி என்பது முன்னர் வந்து சொல்லும் பொருளும் செய்யுளில் பின்னர் பலவிதமாக வருவதாகும். சொல்லிட்டு நாளடியார் சொல்கின்ற வைகளும் வைகள் வர கண்டும் வைகளும் வைகளை வைகமின்றி என்பவர் என்ற பாட்டை இழுத்து இங்க வர்றதும் வைகள் தான், மீண்டும் மீண்டும் வருகிறது, எப்படி நாளடியார் வருகிறதோ அது போல திருக்குறள் வந்திருக்கிறது என்று ஐயா அவர்கள் இதற்கு சொல்லுகின்ற அழகு இருக்கிறது. அவர் தேர்ந்தெடுத்து சொல்லுகிறார். எனக்கு நத்தம் போல் கேடும் உலகாரம் சாக்காடும் என்ற குறளை நான் படிக்கின்ற போதெல்லாம் எனக்கு ஒன்று புரியாது. ஒரு பாடல் இருக்கிறது என்றால், ஒரு குறள் இருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு
சொற்செறிவு உள்ளது, ஆழங்கால் பட்டது என்பதை நான் எண்ணி வியப்படைந்திருக்கிறேன். ஒன்னே முக்கால் அடிதான். வள்ளுவர்கிட்ட போட்டு காலமேக அவர் ஒன்னே முக்கால் அடி ஒரு பெரிய சொன்னார்னா, வள்ளுவருடைய வலியறிதல் காலமறிதல் என்ற அதிகாரத்தில் உள்ள 10 பாடலையும் உள்ளடக்கி ஒரு பாட்டு பாடினார். 2 முக்கால் வரியில் ஒரு 1 முக்கால் வரியில 10 பாட்டு பாடுறார். காலமேக புலவர் நம்ம எல்லாம் வியப்பில் ஆக்குறது போல காக்கைக்காக கூகை, கூகைக்காக காக்கை, போக்குக்கு காக்கைக்கு கைக்கு காக்கைக்கு ஆகா பாட்டதான் சொல்லலாம், திரும்பி சொல்ல முடியாது. பகல் வெல்லும் கூகை அங்க ஆரம்பிக்க அந்த பாட்டை ஆரம்பிச்சு நீங்கள் பாருங்கள். நான் இலக்கியம் என்பது என்ற தலைப்பிலே யூடியூப்ல பேசியிருக்கேன். காக்கைக்காக கூகை நிறைய பேர் பார்த்துக்கிறாங்க. போக்குக்கு காக்கைக்கு அந்த பாடலை ஒன்றும் பிரச்சனை, அது நம்முடைய நோக்கம் அல்ல. அந்த காலமறிதல் என்ற அதிகாரத்தில் இருக்க 10 பாடலையும் நாம் எப்படி வியப்படைகிறோமோ, 1 முக்கால் அடியிலேயே ஒவ்வொரு கருத்தையும் சொல்லியிருக்கிறார், மிகப்பெரிய தத்துவங்களை சொல்லியிருக்கிறார் என்று நாம் வள்ளுவரை பாராட்டுகிறோமோ, அதுபோல காலமேக புலவரும் 2 முக்கால் அடியிலே 10 குறளை உள்ளடக்கி இருக்கிறார் என்பதை நீங்கள் அந்த பாடலை நீங்கள் படித்து பார்த்தாலும் உங்களுக்கு ஐயா அவர்கள் நத்தம்போல் கேடும் உலதாகம் சாக்காடுங்கிற பாட்டு இருக்கு, இதே போல குழப்பமான பாட்டு. அதுக்கு விளக்கம் படிக்கின்ற போது இப்ப சொல்லின் பயனுடைய சொல்லில் பயனாக சொல்லும் போது உங்களுக்கு புரியுது. நீ ஒரு பாட்டை சொன்னோம்னா அளவறிந்து வாழாத வாழ்க்கை உலக போல இல்லாகி தோன்றாக்கணும் சொன்னா புரியுது. என்ன சொல்ல வந்தார் புரிகிறது. நத்தம்போல் கேடும் உலதாகம் சாக்காடும் பித்தகர்கள் அரிது என்கிற குறளை படிக்கின்ற போது அந்த குறள் வேற இடத்துல ஒன்றாக இருக்கிறது, அந்த குறளுக்கு தருகின்ற விளக்கம் வேறாங்க. என்ன சொல்கிறார்கள், நான் அந்த பாடலை தனியாக வைத்து அந்த பாட்டுக்கு தேவனைய பாவாடம் இங்கே நம்முடைய பரிமையாளர்கள் சொல்லுகின்ற அந்த விளக்கத்தையும் பார்த்து இப்ப என்ன சொல்றான் மனுஷன்ட்ட 2 உடம்பு, அதை சொல்ற விளக்கத்தை சொல்றேன். ஒன்று பூத உடல், இன்னொன்று புகழ் உடல். அன்னையினுடைய வயிற்றிலிருந்து வருகின்ற உடம்பு இருக்கிறதே அது பூத உடல். புகழ் உடம்பு எப்பொழுது கருக்கொள்ளும் என்றால், எப்பொழுது நாம் ஒருவருக்கு அடுத்தவனுக்கு கொடுக்கிறோமோ, அடுத்தவனை வாழ வைக்கிறோமோ, வரியாருக்கு ஒன்று ஈவதை ஈகை என்று முடிவு செய்கிறோமோ, ஈதல் இசைப்பட வாழ்தல் என்று முடிவுக்கு வருகிறோமோ, ரொம்ப கட்டமான விஷயம் புரிஞ்சுக்கிறது. ஏழை யாரு, பணக்காரன் யாரு, நடுத்தர வர்க்கத்தில் உள்ளவன் யாரு என்று இலக்கியவாதிகள் புலவாதிகள் சொல்வதை விட இலக்கியவாதிகள் சொல்வதுதான் ஆச்சரியமா இருக்கு. நாளைய பொழுதுக்கு என்ன சாப்பிடுவது, சோத்துக்கு இல்லையப்ப நாளை காலையில, இப்ப சாப்பிட்டாச்சு நாளை காலையில் என்ன செய்யுது என்று ஒருவன் படுப்பானையானால் அவன் ஏழை. நாளை செலவுக்கு என்ன பண்றது, அந்த காலையோட படுத்தான்னா அவன் நடுத்தர வர்க்கம் விழுத்த. நாளைய புகழுக்கு என்ன செய்வது, சாப்பிட பணம் இருக்கு, சாப்பிடறதுக்கு சாப்பாடு இருக்கு, வீட்டுல எல்லாமே இருக்கு. நாளை செலவுக்கு போதிய பணமும் இருக்கு. புகழுக்கு என்ன செய்வது என்று நினைத்து படுத்தால் அவன் பணக்காரன், அவன் செல்வந்தன். பாருங்க, ஈதல் இசைப்பட வாழ்தல், அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. இந்த உடம்புக்கு சாப்பாடு போடுறீங்களே, உடம்பும் அந்த உயிரும் இருக்க சேர்ந்ததான மனுஷன். உயிர் போயிட்டால் அது பாடி எடுத்து போயிடுவான், இல்ல சொல்லிடுவான். சரி, உடம்பிலே அந்த உயிர் இருக்கிறவதான் மனுஷனுக்கு மதிப்பு. ஒருத்தன் உயிர் வாழ்ந்தான் என்பதற்கு என்ன அடையாளம்? நீண்ட காலம் வாழ அவருடைய பெயர் நிலைக்க வேண்டும் என்று சொன்னால் அள்ளித்தரணும். ஏழைகளுக்கு இல்லாதவர்களுக்கு அள்ளித்தர வேண்டும்.
ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் இல்லையால் அவன் இல்லை என்றால் அவன் செத்தால் வைக்கப்படும். நம்மை போல அவனும் நம்முடைய போல அவனும் மனிதன், அவனுக்கும் பசிக்கும், அவனுக்கும் காதல் வரும், அவனுக்கும் கண்ணீர் வரும் என்று எவனோ உணர்கிறானோ அவன் தான் மனிதன் இல்லை செல்வன். இல்லை என்றால் அவன் செத்தால் வைக்கப்படும். அவனுக்கு உயிர் இருந்து பிரயோஜனம் இல்லை. அப்ப உயிருக்கு ஊதியம் கொடுக்கவில்லை. அந்த உயிருக்கு கொடுக்கிற ஊதியம் தான் ஈதல் இசைப்பட வாழ்க்கை. இசை என்றால் புகழ். புகழ்பட வாழ வேண்டும் என்றால், புகழ் நிலைக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் இல்லாதவர்களுக்கு ஒன்றை கொடுக்க வேண்டும். வரியாருக்கு ஒன்று எவரே ஈகை. இந்த கொடுப்பது என்பது ஒரு மனிதனுக்கு எப்போ சொன்னால் ஏறத்தாழ 25 வயது அல்லது 20 வயதிலே தான் அவனுக்கு தேவையான அளவு சம்பாதித்து, அவன் செலவுக்கு சம்பாதித்து, அவன் ஏழையிலிருந்து நடுத்தரமாக ஆகி, நடுத்தர வர்க்கத்திலிருந்து பணக்காரனாகி, பணக்காரனான பிறகு அவனுக்கு பணம் வந்து அந்த பணம் அவனுக்கு துய்ப்பதற்கு பயன்பட்டு மீதமுள்ளதை அவன் கொடுக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் துய்ப்பதை செயல்தான் கொடுக்கணும். ஈதலும் துய்த்தலும். இல்லாதவனுக்கு கொடுத்தது சாப்பிட சொல்லிட்டு சாப்பிடு, விருந்து புறத்தா தான் சாவா வந்து வேண்டாம். அடுத்தவங்க கொடுத்ததா முதல்ல அவனை சாப்பிட சொல்லு, ஏழைக்கு ஒண்ணு கொடு, அதை பார்த்து மகிழ்ச்சி அடை. இது எப்ப கருக்குலம் என்று சொன்னால் இந்த உடம்பு வளர்ந்து ஓரளவுக்கு வந்தவர்களுக்கு. இவ்வளவு காரணமும் நான் சொல்றது நல்ல கவனிச்சுங்க. நத்தம் போல் காடும் உலகாகும் காடுங்கிற அந்த 2 ஒன்னியம் கால வரைக்கும் சொல்லக்கூடிய விளக்கங்கள் இருக்கு. அடுத்தவனுக்கு கொடுக்கின்ற போதுதான் புகழ் உடம்பு கருக்கொள்ள ஆரம்பிக்கும். என்னைக்கு அவன் கையில இருந்து அடுத்தவனை பார்த்து எந்தாப்பான்னு கொடுக்குறானோ அன்னைக்குதான் புகழ் உடம்பு கருக்கொள்ளும். அப்ப 25 வயசு, 26 வயசு, 27 வயசுல அவன் அந்த பூத உடம்பு இருக்கின்ற பொழுது புகழ் உடம்புக்கு 6 மாசம் ஆகும், அது 1 வருஷம் ஆகும். புகழ் உடம்பு வளர வளர, குழவி வளர்வதை போல வளர, கிழவி தளர்வதை போல இந்த உடம்பு தளரும். கிழவி தளர்வதை போல தளரும். எது? இந்த உடம்பு. கொடுத்து 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 ஈந்து சிவந்தது எம்ஜிஆர் இருக்காங்க. சித்தம் கொடுத்தான் சீதக்காதின்னு சொல்றாம பாருங்க. சீதக்காதி இன்னைக்கு பேசுவதற்கு காரணம் என்ன? அள்ளி கொடுத்த எம்ஜிஆரை பேசுவதற்கு காரணம் என்ன? அவர் கொடுத்தார், அள்ளி அள்ளி கொடுத்தார். என்னிடம் பணம் வாங்கிய ஒருவன் வேறு ஒரு வீட்டுக்கு பட்டியேறக்கூடாது என்பார் எம்ஜிஆர். ஒரு உதவியாளர் கொடுக்குறான் பணம், ஒரு வெளில நிக்கிறான், தங்கச்சி கல்யாணம் ஐயா பார்க்கணும் நிக்கிறான். அப்பதான் சேர்றாரு அவர் உதவியாளர் ரவீந்திர. அப்பதான் சேர்றாரு. ஐயா அவர் 10,000 பணம் எதிர்பார்க்கிறாரு, 20,000 பணம், 25,000 பணம் எதிர்பார்க்கிறாரு. ஐயா நம்மள்ட்ட பணம் இல்லையா, ஒரு 10,000 கொடுத்தா போதுங்கய்யா, அது மாதிரி கொடுக்காதீங்கய்யா. அப்பதான் ஜாயின் பண்றான். நாகூர்ல இருந்து நாள் அவனை கூப்பிடுறாரு. என்ன விஷயம் கேட்கற? தங்கச்சி கல்யாணங்கிறான். ரவீந்தர் உள்ள போய் பணத்தை தாங்க. அவன் 10,000 எடுத்து வரான், வாங்கி வச்சுக்கிட்டு மேஜ மேல எடுத்து வாப்பா 20,000 5,000 அவன் கொண்டு வைக்கிறான். அவன் போன பிறகு சொல்றான், ஐயா நமக்கே பணம் இல்லையா, வேற வழி இல்லை, பேங்க்ல பேலன்ஸ் இல்லையா. அவன் கல்யாணத்துக்கு பணம் கேட்கறான். 10 ரூபா கொடுத்தா அடுத்த என்ன செய்வான்? இன்னும் 15,000 அவன் யார் விட்டுவா போவான். நம்மளாலேயே பணம் பெற முடியாது சொல்றியா, அப்ப அவன் என்ன செய்வான்? ரவீந்திரன் ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, இப்பதான் வேலைக்கு வந்துருக்கீங்க. என்னிடத்தில் பணம் வாங்கிய ஒருவன் அவன் தேவைக்காக அடுத்த வீட்டு படி ஏறக்கூடாது என்பதை என்னோட கொள்கை. அப்ப எங்க பட்டியல ரவீந்தர் வேலையை பார்க்க. இதுதான் எம்ஜிஆர். எம்ஜிஆர் எத்தனை பேருக்கு கொடுத்திருக்காரு என்பதை நீங்கள் அவருடைய நூல்களை எல்லாம் படித்தால் தமிழ்நாட்டிலேயே அதிகமான புத்தகங்கள் வந்திருக்கு. சொன்ன தலைவனை பற்றி அது எம்ஜிஆர் தான். எத்தனை பேர் கொடுத்திருக்காரு, அவரை போல கொடுக்கவே முடியாது என்பது உறுதியான விஷயம். அதான் சொல்றாரு வள்ளுவர், சாக்காடும் பிச்சைகளால் அது டெக்னிக் டேலண்டட் பீப்புளா வரும். ஏன்? உழைக்கணும், சம்பாதிக்கணும், தூக்கணும். அவன் தூக்கணும். அங்கேயும் சொல்றாரு, அளவிருந்து ஈக, ஆற்றின் அளவிருந்து ஈக,
புகழ் கிடைக்கிறது என்பதற்காக எல்லாவற்றையும் விட்டு விட்டால் நீ வேறொருவன் வீட்டு படியிலே இருக்க வேண்டும். ஆற்றின் அளவிருந்தீக. ஆனால் கொடுக்கின்ற போது மனமாற கொடுக்கிறது. அந்த புகழ் உடம்பு நாளுக்கு நாள் வளரும். புகழ் உடம்பு உச்சத்தை அடைகின்ற போது இந்த பூத உடல் சாயும். சாகின்ற பொழுது பூத உடம்பை எரிக்கின்ற பொழுது அல்லது புதைக்கின்ற பொழுது இந்த புகழ் உடம்பு உச்சத்தில் இருக்க வேண்டும். அவன் சித்தும் பல நாட்கள் அவனை பற்றி பேச வேண்டும். வாரி வழங்கிய வல்லல் என்று சொல்ல வேண்டும். பாரிமணனை என்று பேசுகிறோமே, எத்தனையோ மன்னர்கள் இருந்தார்களே, கர்ணனை பேசுகிறோமே, என்ன காரணம்? வாரி வழங்கிய வல்லல்கள். பெரியாருக்கு ஒன்று ஈவரே ஈகை என்று புரிந்தவர்கள், ஈதல் இசைப்பட வாழ்ந்தவர்கள். ஆகையினாலேதான் இந்த அற்புதமான ஒரு குரல், நத்தம் போல் கேடும் உலகாகும் சாக்காடும் வித்தகர்களால் அறிவு. இந்த பாட்டை படித்துவிட்டு நான் சொன்னதெல்லாம் அந்த பாட்டிலே எந்த இடத்திலே போட்டி பொருத்துவது என்று நீங்கள் பார்க்கலாம். நத்தம் என்றால் என்ன? நந்து என்பதிலிருந்து வந்தது நத்தம். நத்து, நத்திலிருந்து சேர்த்து நத்தமானது எழுதுகிறார். ஏதாவது ஒண்ணு புரிதா பாருங்க. எழுதுகிறார், நத்தம் போல் கேடும் உலகாகும் சாக்காடும் வித்தகர்களால் அறிவு. புகழ் உடம்பிற்கு ஆக்கமாகும் கேடும் புகழ் உடம்பு உலகாகும் சாக்காடும் சதுப்பாடு உடையருக்கு அல்லாது இல்லை. இல்ல சதுப்பாடு உடையாருன்னு புரியுதா உங்களுக்கு? புகழுடம்பிற்கு ஆக்கமாகும் கேடும் புகழுடம்பு உலகாகும் சாக்காடும் சதுப்பாடு உடையாருக்கு அல்லது இல்லை. நந்து என்னும் தொழிற்பெயர் விகாரத்தால் நத்து என்றாய், பின் என்னும் பகுதி பொருள் விகுதி பெற்று நத்தம் என்றாயிற்று போல். போல் என்பது ஈண்டு உரையசை. இப்படியே போகும், பேச முடியாது, புரியாது. இப்படியே கொண்டுட்டு போறாரு. நந்து என்னும் தொழிற்பெயர் விகாரத்தால் நத்து என்றாய், பின் என்னும் பகுதி பொருள் விகுதி பெற்று நத்தம் என்று ஆயிற்று போல் என்பது ஈண்டு உரையசை. இதுதான் இந்த பொருளுக்கு அவர் சொல்லியிருக்கிற உரை. நான் இதுவரைக்கும் சொன்ன செய்தி இருக்க, அதுவும் இதுவும் எங்கே இருக்கு? அதுவும் உரைதான். இந்த உரையோட விளக்கம் அதுதான். இந்த உரையை நான் தேவனைய படித்து விட்டு என்னால புரியல, ஒரு செய்தி மட்டும் புரியல. நான் புரியாத இடத்திலே ஐயா சிஆர் அவர்கள் எழுதுகிறார்கள், புகழுடம்பிற்கு ஆக்கமாகும் கேடும் புகழுடம்பு உலகாகும் சாக்காடும் சதுரப்பாடு உடையவருக்கு. சதுரப்பாடு அப்படின்னா ஹைலி டேலண்டட், மிக்க திறமை உள்ளவர்களுக்கு அல்லாமல் மற்றவருக்கு இல்லை. நத்தம் என்றால் வளர்தல், நத்தம் என்றால் மேடு, நத்தம் என்றால் வளர்ச்சி, நத்தம் புறம்போக்கு. நத்தம் என்ற இடத்திலேதான் கிராமப்புறங்களிலே வீடு கட்டுவார்கள். அந்த பகுதிக்கு நத்தம் என்று பெயர். மேடான ஊருக்கு நத்தம் என்று பெயர். நத்தம் அந்த சொல்லுக்கு எவ்வளவு அர்த்தம் இருக்கு பாருங்க. மிக்க திறமையுள்ளவருக்கு அல்லாமல் மற்றவர்கள் இல்லைன்னு சொல்லிட்டு, நந்து என்னும் தொழிற்பெயர் செய்யுள் விகாரத்தால் நத்து என்று ஆனது. பிறகு என்னும் பகுதி பொருள் விகுதி என்று பெற்று நத்தமானது. எப்படி சொல்றாரு ஐயா? பொருந்துதல் என்ற தொழில் பெயர் பொருத்தம் என்றாவது போல் நந்தல் என்னும் தொழில் பெயர் நத்தம் என்றாயிற்று என்றும் எடுத்துக்கொள்ளலாம். நத்தமாகும் கேடு அரிதி என்றும் உலகாகும் சாக்காடு அரிதி என்றும் புல் கொள்ள வேண்டும். சிஆருடைய ராஜேந்திர சார். அதுல ரொம்ப முக்கியமான விஷயம், அதுக்கு ஃபைனல் டச் கூட பாருங்க. நிலையில்லாத செல்வத்தையும் நிலையில்லாத உடலையும் நல்லா கேட்டுங்க. இந்த உடலுக்கு நிலையான உடல் இல்லை. நம்மள்ட்ட பணம் இருக்கு, அந்த பணமும் நிலை. இந்த பணத்தை இல்லாதவர்களுக்கு கொடுத்தால், யாருக்கு தேவைப்படுகிறதோ அவனை அறிந்து கொடுத்தால் அவனை பற்றி பேசுவானே, அந்த போய் நிக்குமே. நிலையில்லாத செல்வத்தையும் நிலையில்லாத உடலையும், இதுதான் நம்முடைய ராஜன் சார் உள்ள டச். உடலையும் கொடுத்து நிலையான புகழை பெறுவது என்பது திறமை மிக்க அறிவுடையோருக்கு மட்டுமே கைகூடும். என்ன ஒரு அற்புதமான விளக்கத்தை இந்த நத்தம் போல் கேடும் உலகாகும் சாக்காடுக்கு ஐயா அவர்கள் கொடுத்திருக்கிற அந்த விளக்கம் இருக்கிறது. அதை நான் மிகவும் ரசித்து படிப்பேன்.
தாம் இன்புறுவது கண்டு உலக இன்புற கண்டு தான் இன்புறுவது உலக இன்புற கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். நமக்கு எல்லாம் என்னென்ன மகிழ்ச்சி தருதோ அதை அடுத்தவனும் அடையணும்னு ஆசைப்படுறவன் படிச்சவன் அப்படின்னு சாதாரண பொருள் கொள்ளும். அதுக்கு பரிமேலழகர் எழுதாரு, தான் இன்புறுவதற்கு ஏதுவாகிய கல்விக்கு உலகம் இன்புறுவதால் அச்சிறப்பு நோக்கி கற்றறிந்தார் பின்னும் அதனையே விரும்புவர். இது உரை. இந்த உரையை படிக்க சொன்னால் மெத்த படித்தவர்களால் மட்டும்தான் படிக்கணும். ஒரு சாதாரண அறிவு படித்தவர்களாலே சில தமிழ் பாடல்களை புரிந்து கொள்ள முடியாது. பரிமேலழகர் உரை பாமருக்கு எட்டாத உரையாக இருந்திருக்கிறது. பாமருக்கு மட்டுமல்ல, படித்த நம்மை போன்றவர்களுக்கே. அவர் என்ன சொல்லுகிறார்? அந்த காலத்து மொழி நமக்கு புரியவில்லை. ஒரு காலத்தில் இருக்கிற மொழி 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட மொழி, பரிமேலழகர் உரை எடுத்தால் 800 ஆண்டுகளுக்கு முற்பட்ட மொழி இன்றைக்கு எப்படி வளர்ந்திருக்கிறது அல்லது தேய்ந்திருக்கிறது என்பதை நம்மால் எடை போட முடியவில்லை. இன்றைக்கு கூட திருநெல்வேலி பக்கத்திலே போனால் டீ கடையிலே கேட்கிறார்கள், அப்பா டீ இருக்கின்றதா, தேநீர் இருக்கின்றதா, அம்மா போய் வருகிறேன், அப்பா போய் வருகிறேன் என்று பெண்கள் பச்சில் எழுதி சொன்னார். டீ இருக்கின்றதா? நீங்கள் மயிலாடுதுறையில பாத்தீங்கன்னா டீ இருக்குதா அப்படிமா, இல்லைங்க காபி தான் இருக்குமா. அப்படியே ட்ரெயின்ல ஏறி சென்னையில போய் இறங்கி எக்மோர்ல கோயம்பேடுல போய் நின்னோம்னா, எப்பா டீக்குதா? ஒரே நாடு, ஒரே மாநிலம், திருநெல்வேலியில இருக்கின்றதாங்கிறான், மாயத்துல இருக்குதாங்கிறான். அதையே தள்ளி போய் சென்னைக்கு போனா டீக்கு தாப்பாங்க. கஷ்மாலங்க மொழி 800 ஆண்டுகள் முற்பட்ட மொழி. இன்றைக்கு சாதாரணமாக அவர் பேசிய அந்த மொழி எப்படி புரியும்? எவ்வளவு மாற்றம் அடைந்திருக்கும். அந்த மாற்றங்களை எல்லாம் நாம் வியப்படைகின்ற வகையில மிக அற்புதமாக நம்முடைய ஐயா அவர்கள் இந்த பொருளுக்கு அவங்க எழுதியிருக்காங்க. விளக்கம் எளிய உரை இருக்காங்க. தான் இன்புறுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய கல்வியால் உலகமும் இன்புறுவதால் அச்சிறப்பை மனதில் கொண்டு கற்றறிந்தவர் மேன்மேலும் அதனையே விரும்புவர். எவ்வளவு அற்புதமான ஒரு விளக்கம். தான் இன்புறுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய கல்வியால் உலகமும் இன்புறுவதால் அச்சிறப்பை மனதில் கொண்டு கற்றறிந்தார் மேன்மேலும் அதனையே விரும்புவர். அதுல தாம் இன்புறுவது வார்த்தை, உலக என்பது வார்த்தை. அதுக்கு ஐயா கொடுத்த விளக்கத்தை பாருங்க. கல்வியை பயிலும் போது சொல் பொருளின் சுவையை நுகர்வதால் அந்த சில நேரத்துல சொற்கள் நமக்கு மகிழ்ச்சி. அற்புதமான வார்த்தை போட்டாயா, இது போல எவனா சொல்ல முடியாது. அந்த பொருளின் சுவை, அந்த அந்த பாடல் வேலோட்டாக பார்த்தால் ஒன்றாக இருக்கும், உள்ளே போய் பார்த்தால் அது வேறு மாதிரியான பொருளை கொடுக்கும். ஓஹோ, இதுதான் அவர் சொன்னாரா? அதான் பிரிது மொழிதல் அணி, அதான் சொல்லின் சுவை. பீலிப்பை சாகாடும் அச்சதும் அப்பந்தம், சால மிகுத்த பையன். வள்ளுவர் சொல்ல வந்தது என்ன, நான் படித்தது என்ன, நான் புரிந்து கொண்டதையா அவர் சொல்றாரு. நான் புரிந்து கொள்ள வேண்டியதை சொல்லுது. மயில் தொகையை வண்டியில் ஏற்று வச்சு அச்சு புரிவதற்கு அவருக்கு கவலை கிடையாது. மென்மையானவர்கள் என்று நொய்மையானவர்கள் என்று எதிர்த்து விட்டால், அவன் ஒரு நாள் உண்டு சேர்ந்து விட்டால் நீ காலி ஆயிடுவ என்று சொல்லுகிறார். அந்த செய்திதான் சொல்லின் சுவை. அதை எழுதார் ஐயா. கல்வியை பயிலும் போது சொல் பொருளின் சுவையை நுகர்வதால் ஏற்படும் மன மகிழ்ச்சி, மேலும் அந்த கல்வியை மற்றோடு பகிர்ந்து கொள்ளும் போது அதனால் அதற்கு பொருளும் புகழும் மரியாதையும் கிடைக்கும். ஒரு கல்வியாளருக்கு தான் ஒரு மேடை பிரச்சனை காசு தரான்,
MA PhD முடிச்சா கல்லூரியில வேலை தரான், தேவையான பணம் கிடைக்குது, நல்லா பேசுனா புகழ் கிடைக்குது, ஒரு மரியாதை கிடைக்குது, மிகச்சிறந்த பேச்சாளர் வருகிறார் என்று சொன்னால் ஏன் ரெட் கார்பெட் வெல்கம் கொடுக்குறான்? அந்த கல்விதானே. ஏன் அண்ணாவை பாராட்டுகிறோம்? காரணம் என்ன? அவருடைய அறிவாற்றல். தமிழாக இருந்தாலும் ஆங்கிலமாக இருந்தாலும் வாழ்வு கிடைக்கும் என வாடி கிடப்பது மேன் வற்றிய குளத்திலே வண்ணத்தாமரை காண்பது எழுபதான் மனிதன் உலகந்தான் உயிராக்க உலகந்தான் வாழ்வு கிடைக்கும் என்று. ஆனால் இந்த உலக நேரமும் இல்லை, நினைப்பும் இல்லை என்று சர்வ சாதாரணமாக சரியா மேன்கைண்ட் ஆர்டினரி எக்ஸாமின் பார்த்த என்று சொல்லியிருந்த மாஸ்டருடைய தத்துவத்தை மிக எளிமையாக சொல்லுகிற காரணத்தினால்தான் அண்ணாவை அறிஞர் என்று சொல்லுவோம். அவருக்கு எதனாலே புகழ்? கல்வியாலே புகழ். அவருக்கு செல்வந்தராக அதை சொல்லுகிறார், ஐயா கல்வியை பயிலும் போது சொல் பொருளின் சுவையை நுகர்வதால் ஏற்படும் மனமகிழ்ச்சி, மேலும் அந்த கல்வியை மற்றொரு பகிர்ந்து கொள்ளும் போது அதனால் அவருக்கு பொருளும் புகழும் மரியாதையும் கிடைக்கும். உலக இன்புறுதல், உலக மக்கள் இத்தகைய அறிவில் மேம்பட்டவர்களோடு கூடி கலந்து பேசி அறியாதனை எல்லாம் அறிந்தோம் என்னும் ஆண்டு என்று ஒரு மகிழ்ச்சி என்ன சொல்ல. உலக இன்புறுதல், உலக மக்கள் இத்தகைய அறிவில் மேம்பட்டவரோடு கூடி கலந்து பேசி அறியாதனை எல்லாம் அறிந்தோம் என்று அவர்கள் மகிழ்கிறார்களே, அந்த மகிழ்ச்சி அங்கேதான் செய்கிறார் ஐயா செய்கிறார். யாண்டு பலராக நிலையில் ஆகுதல் என்கிற அந்த குரலை, அந்த புறநானூற்று பாடலை ஐயா அவர்கள் உலக இன்புறுவது தான் என்பது கண்டு உலக இன்புறுவதற்கு ஐயா யாண்டு பலராக நரையில் ஆகுதல் ஆங்கு ஆகிய எனவே ஓதுகிறாய். If you ask me how it is that I am so full of age and yet my hair is not grey, it's because my wife is virtuous, my children are virtuous, and the younger men by what I wish. The king only protection does not do what then in the புறநானூற்று பாடலை மிக அழகாக காட்டி அவர் அறிஞராக இருந்த காரணத்தினால்தான் அவர் அந்த நாட்டில இருந்து இந்த நாட்டுக்கு வந்தார். அவன் கவிஞராக இருந்த காரணத்தினால்தான் கோபுரஞ்சோரன் அவனை விரும்பினான். அவர் வந்த காலத்திலே அவர் இளமையாக இருந்ததுக்கு காரணம் அவருடைய கல்வி செல்வம். அவருடைய இளமைக்கு காரணம் தொடர்ந்து அவர் படித்து மகிழ்ந்தது, நல்லோடு வாழ்ந்தது, ஊரிலே உள்ள அத்தனை பேரும் அறிஞராக இருந்தது என்கின்ற அந்த புறநானூற்று பாடலை தாம் இன்புறுவது கண்டு, தாம் இன்புறுவது உலக இன்புறுவது கண்டு காம் ஒருவர் கற்றறிந்தார் என்று ஐயா அவர்கள் மிக அழகாக மிக விளக்கமாக ஒரு எனக்கு கால அவகாசம் குறைந்து விட்டது என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அதனாலே நான் விரைவாக என்னுடைய உரையை 5 நிமிடத்திலே முடித்துக் கொள்கிறேன். இந்த 2 தொகுதிகளையும் ஐயா அவர்கள் 63 அதிகாரங்களை முதல் தொகுதியிலேயும் 70 அதிகாரங்களை 2ஆம் தொகுதியிலேயும் வழங்கியிருக்கிறார்கள். 630 குறள் முதல் தொகுதி, 700 குறள் பின்னாலே இருக்கிற 2ஆவது தொகுதியிலே வந்திருக்கிறது. ஐயாவுடைய குரலை நான் படித்து ரசித்த பகுதியெல்லாம் உங்களிடத்தில் பேசுவதற்கு முன்பாகவே காலம் முடிந்து விட்டது. அறத்துப்பாலிலேயும் பொருட்பாலிலேயும் சில குரல்களை விளக்கம் சொன்னேன். ஆனால் இன்பத்துப்பால் பக்கமே நான் போகவே இல்லை. காலமேல் பதிமேதாக எழுதிய இன்பத்துப்பால் உரையை மற்ற எல்லாம் புரியாத மாதிரி ஐயா சொன்னேன். எல்லா இடத்துலையும் புரியாத மாதிரி சொன்னார் ஐயா. இன்பத்துப்பால் சொல்ல குரல்களை ஒன்று கூட படித்து புரிந்து கொள்ள முடியவில்லையே. நீங்கள் இல்லை என்றால் இந்த குரலை என்னால் புரிந்து கொள்ளவே முடியாது. அவர்கள் ஒருவேளை நான் கேட்டேன், ஐயா கிட்ட கேட்டேன், ஒருவேளை சின்ன பிள்ளைய படித்து கெட்டு போயிடுவாங்க எடுத்தார் ஐயா. என்னையா எழுதுனது உண்மையே புரியலையோ. ஒரு இடத்துல கூட அவர் ஒரு பெண்மையை, காதலை, மென்மையான ஒரு விஷயத்தை சொல்லுகிற போது ஏன் இவர் கடுமையாக சொல்லுகிற கடுமையான வார்த்தைகளை கொடுத்து புரிந்து கொள்ள முடியாது எழுதுகிறார்னு கேட்டேன். சிரித்தார் ஐயா. ஒரே ஒரு பாட்டு சொல்றேன். அணங்குகொள் ஆய்மையில் கொள்ளோ கணங்குழை மாதர்கள் மாலுமின் நெஞ்சி. இந்த குரலை நான் என்னுடைய சொல்லித்தருதல் நூலிலே 23 வயதிலே மிக அழகாக எழுதி. 50 வயது 23 47 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதிய புத்தகம். அதுல இந்த பாட்டுகளை ஒரு 2 பக்கம் எழுதியிருக்கிறேன். ஆனா பரிமையை சொல்லியிருக்கா பாருங்க. இக்கனவிய கணங்குழைக்கு அர்த்தம், கணங்குழைக்கு எதிராக இக்கனவிய குழையை உடையால் இப்பொழில்கண் சோலை, இப்பொழில்கண் உறைவாளோ தீபமகளோ அன்றி ஒரு மயில் விசேடமோ இவளை இன்னதென்று துணிய மாட்டாது என்னென்று மயங்கான் என்று.
மயங்கி நின்றதா மயங்க நின்றதா மயங்கா நின்றதா மயங்கி நின்றதா மயங்க நின்றதா. இதை படிச்சு ஒரு பையன் புரிஞ்சுக்குவான. இதை ஒரு எளிமையா இருக்காதுல. அணங்குகள் ஆய்மைகளோ கணக்குறை மாதர்கள் மாதம் என்று புரியுது. ஏன் அந்த பாமரருக்கும் பரிமேலழகர் என்ற உரையை ஐயா எழுத வேண்டிய அவசியம் ஏற்பட்டது சொன்னால், பல முறை படித்து இது என்ன இது என்ன என்று தேடியதை வேறு ஒருவன் இப்படி கட்டப்படக்கூடாது. நமக்கு உள்ளது போலதான் அவனும் கட்டப்படுவான், ஒத்தறிவான், உயிர் வாழ்வான் என்று பொருளுக்கு அடிப்படையிலே நம்மை போல் எவனும் கட்டப்படக்கூடாது. படிக்க யாரும் கட்டப்படக்கூடாது. படிப்பு இனிமையானது நின்று அது உயர்வை அறியாத செல்வம், கேள்வி விழி செல்வம் கல்வி. அந்த கல்வியை எல்லோரும் கற்க வேண்டும். அது எப்பொழுது கற்பான் என்றால் புரிந்தாதான் கல்வி. புரியக்கூடாது என்று எழுதினா அவர் எழுதல. அப்படி காலம் மாறுகின்ற போது காலமாற்ற பருவ மாற்றத்தால் எப்படி உருவமாற்றம் ஏற்படுகிறதோ அது போல கால மாற்றத்தால் இந்த சொற்கள் நம்முடைய காதுகளிலே விழா சொல்லாக போனதுதான். இன்றைக்கு குழை என்பதே காதிலே விழ, கணங்குழை என்பது காதிலே விழ வாய்ப்பே இல்லை. அதுக்கு ஐயா எழுதுகிறார், இந்த கனத்த குழையை உடையவள் இந்த பூஞ்சோலையில் வாழும் தெய்வ மகளோ, இல்லை சிறப்பு வாய்ந்த மயிலோ, இல்லை ஒரு மானுட பெண்ணோ, இவளை இன்னவள் என்று முடிவுக்கு வர முடியாமல் என் நெஞ்சி மயங்கி நிற்கிறதே. இதான் ஐயோட சொன்ன ஐயா கிட்ட. அறத்துப்பால் பொருட்பால் எல்லாம் நீங்கள் விளக்கம் கொடுக்கின்ற போது பார்த்து பார்த்து பயந்து இருக்கீங்க. அறத்துப்பால் வருகின்ற போது கண்டறியேன் கூட்டு என்பதனை நீ அறிந்தேன் பிண்டகையால் பேரவன் கட்டுக்கு நீங்க எப்படி விளக்கம் இருக்கிறீங்க. கூட்டுவன் இப்படிப்பட்டவன் என்று முன்பு நூல் வல்லுநர்கள் கூற நான் கேட்டு அறிந்தது உண்டு, ஆனால் பார்த்தது அறிந்ததில்லை. இப்போது கூட்டு என்பது என்ன என்பதை பார்த்து தெரிந்து கொண்டேன். அது பெண்மை தன்மையுடன் பெரிய போர் செய்யும் கண்களை கொண்டதாக உள்ளது என்று இருக்கிறார். கூட்டு என்பது நூறோ சொல்வதனை பண்டு கேட்டு அறிவதல்லாது கண்டறிய இப்பொழுது கண்டறிந்தேன். ஐயா எழுதார், இப்போது கூற்று என்பது என்ன என்பதை பார்த்து தெரிந்து கொண்டேன். அது பெண்மை தன்மையுடன் பெரிய போர் செய்யும் கண்களை கொண்டதாக இருக்கிறது என்று இருக்கிறார். இப்படி 1330 அருங்குறளுக்கும் ஐயா அவர்கள் கொடுத்திருக்கின்ற விளக்கங்களை படிக்கின்ற போது நான் வியந்து போனேன், சிலரில் மகிழ்ந்து போனேன். நேரம் கட்ட நேரத்தில் எடுத்து அவர் என்ன செய்து கூட தெரியாமலே அவரை அழைத்து அவரை மனப்பூர்வமாக மனமாற உளமாற பலமுறை பாராட்டி இருக்கிறேன். இன்றைக்கு உங்கள் மத்தியிலே அவரை நான் பாராட்டுகிறேன். ஐயா அவர்கள் இந்த மிகப்பெரிய வேலை செய்திருக்கிறார்கள். இது ஒரு தலைமுறையில் ஒரு மனித வாழ்க்கையில் அவர் செய்த மிகப்பெரிய பணியாக நான் கருதுகிறேன். ஒரு தனி மனிதன் 10 ஆண்டு காலம் என்பது ஏறத்தாழ 20 ஆண்டு காலம் இதில் உழைத்திருக்கிறார். 10 ஆண்டு காலம் சிந்தித்திருப்பார். 10 ஆண்டு காலம் எழுதியிருக்கிறார். 20 ஆண்டு காலம் அவருடைய வாழ்க்கையுடைய பெரும்பகுதியை இந்த நூல் எழுதுவதிலே செலவு செய்திருக்கிறார். இந்த பாமரருக்கும் பரிமேலழகர் என்ற உரை பாமரருக்கு தான் என்று நாம் நினைக்காமல் படித்தவர்களுக்கு, பட்டம் பெற்றவர்களுக்கு, பதவியிலே உள்ளவர்களுக்கு, பணம் படைத்தவர்களுக்கு அத்தனை பேருக்கும் இது ஒரு அழகான கையேடு. இது உங்கள் கையில் இருந்தால் பெருமை, வீட்டிலே இருந்தால் அது பெருமை. நீங்கள் அந்த நூலுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்றால், ஐயாவுக்கு எதை நீங்கள் அதை அவரை பாராட்ட வேண்டும் என்றால் அந்த நூலை உங்களுக்கு என்று ஒன்று உரிமையாக்கி கொண்டு அதை நீங்கள் பார்க்கின்ற இடத்துல எல்லாம், நீங்கள் படிக்கின்ற இடத்துல எல்லாம் அந்த புத்தகத்தை கையில் படுகின்ற இடம் எல்லாம் வைத்து எப்போது நினைத்தாலும் ஏதேனும் ஒரு பக்கத்தை எடுத்து ஏதேனும் ஒரு குறளை நீங்கள் படித்து பரிமேலழகர் உரையையும் ஐயாவுடைய இளைய உரையையும் படித்து நீங்கள் பயன்பெற வேண்டும். மிகப்பெரிய வாய்ப்பை எனக்கு தந்திருக்கிறீர்கள். நான் ஐயாவிடத்தை சொன்னேன், குருவிடத்தை தலையிலே பணம்பரத்தை வைத்தது போல மிக கடுமையான ஒரு வேலையை எனக்கு கொடுத்து விட்டீர்களே ஐயா. நான் சாதாரண ஒரு பேச்சாளர். என்னை போய் திருக்குறளும் பரிமேலழகர் உரையை ஆய்வு செய்கின்ற வேலையை கொடுத்தீர்களே. சில நேரங்களிலே என்ன ஆகும் என்றால், இவருக்கெல்லாம் ஏன் இந்த வேலை என்று கேட்கக்கூடிய நிலையை அது உருவாக்கிவிடும். கைதிலே நடப்பது போல, கம்பியில் நடப்பது போல இது ஒரு கடினமான ஒரு பணி. அந்த பணியை ஐயா அவர்களுடைய ஆசைக்காக நான் செய்திருக்கிறேன். இதில் குற்றம் இருக்கலாம், தவறு இருக்கலாம், சில நேரத்தில் புரியாமல் போயிருக்கலாம், நானே புரியாமல் கூட சில விளக்கங்களை சொல்லியிருக்கலாம். எல்லாவற்றையும் அறிஞர்கள் அவையிலே நீங்கள் ஏற்றுக்கொண்டு என்னை மன்னிக்க வேண்டும். நன்றாக இருந்தால் பாராட்டுங்கள், இல்லை என்றால் குற்றங்குறைகளை சொல்லுங்கள். ஏனென்றால் மிகப்பெரிய ஒருக்கு
பரிமேலழகர் உரை. அந்த பரிமேலழகர் உரைக்கு உரை எழுதுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஐயா அவர்கள் எப்படி பரிமேலழகருக்கு உரைக்கு உரை எழுத துணிந்தாரோ அது சாதாரண துணிச்சல் அல்ல. அந்த துணிச்சலுக்கு நிகரானதுதான் பரிமேலழகர் உரைக்கு உரை எழுதிய ஐயாவையும் அவருடைய எழுத்தையும் பாராட்டுவது, ஆய்வு செய்வது, நயவுரை கூறுவது. நான் கருதுகிறேன் மிகப்பெரிய பணியை நான் செய்திருக்கிறேன் என்றே நான் கருதுகிறேன். அதில் குற்றம் குறை இருந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களில் ஒருவனாக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் பல இடங்களிலே பல குரலை சரியாக சொல்லியிருக்கிறான் என்ற ஐயம் எனக்கு இருக்கிறது. நீங்கள் தொடர்ந்து கேட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய பாராட்டு நிச்சயமாக எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நான் எனக்கு கொடுத்த வேலையை சரியாக இருக்கிறேன், நான் முறையாக நம்புகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அருமை ஐயா, நன்றி. நன்றி ஐயா. பேராசிரியர் அவர்களுக்கு மிக்க நன்றி. நயவுரை ஆற்றினார் என்பதை விட முழங்கினார் என்று கூறுவதே பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். எங்களை எல்லாம் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னரே அழைத்து சென்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது. மேடை பேச்சிலே முழக்கங்களை கேட்டிருக்கிறோம். அது போன்ற ஒரு உணர்வு தோன்றியது. பரிமேலழகர் உரை சாமானியர்களை சென்று அடைவதற்கு தடை எவை எவை, அந்த தடைகளை ஐயா சிஆர் அவர்கள் எப்படி நீக்கி இருக்கிறார் என்பதை 1 மணி நேரத்திலே நமக்கு சொல்லி இருக்கிறார். ஏறத்தாழ 2000 பக்கங்கள், 1800 2000 பக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு நூல், 3 தொகுதிகள் இருக்கக்கூடிய ஒரு நூலினை 1 மணி நேரத்துக்குள்ளாக நயவுரை ஆற்றுவது என்பது மிகப்பெரிய ஒரு கடுமைய சிரமமான ஒரு செயல். அச்செயலை அனாயாசமாக செய்திருக்கிறார் என்றே கூற வேண்டும். ஐயா அவர்களுக்கு ஒரு தகவல். இந்த நூல் ஏறத்தாழ ஒரு 10 அல்லது 12 பகுதிகளாக பிரித்துக் கொள்ளப்பட்டு தொடர் சொற்பொழிவாக என்கின்ற ஒரு ஆலோசனை இருக்கிறது. நம்முடைய பேராசிரியர் ஈசு ஐயா அவர்களும் பெரியவர் சீனிவாசமூர்த்தி ஐயா அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். ஆசிரியர் நூலாசிரியர் சீரா அவர்களை நிறைவாக உரையாற்ற அழைக்கிறேன். அதற்கு முன்னர் தற்பொழுது பேராசிரியர் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், ஈசு ஐயா அவர்கள் இணைந்திருந்தால் ஐயா அவர்களை தங்களது கருத்துக்களை கூறுமாறு அழைக்கிறேன். ஐயா, உங்கள் வருகை எங்களை கௌரவப்படுத்துகிறது. ஐயா வாங்க. உங்களோடு ஒருவன் தான். பாமரருக்கும் பரிமேலழகர் என்கின்ற ஒரு பாரிய நூலை மூத்த தமிழறிஞர் ஏபிசி கல்லூரியிலே புகழ்பூத்து வழங்கிய பேராசிரியர் அவர்கள் சற்றப்ப 1 மணி நேரம் அதற்கு மேலும் அந்த நூலினுடைய எல்லா கூறுகளையும் மிகச் சிறப்பாக எடுத்திருக்கின்றார்கள். உரையாசிரியர்களுடைய ஒரு பெருமையை இன்றைய தலைமுறை அறிய வேண்டும் என்ற நோக்கத்திலும் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அவர்களுடைய ஆழ்ந்த படிப்பு இந்த உரையால் புலனாகிறது. சங்க இலக்கியத்திலிருந்தும் இலக்கணத்திலிருந்தும் இன்றைய இலக்கியங்களில் இருந்தும் புகழ்பெற்ற கவிதைகளை எல்லாம் மேற்கோள் காட்டி இந்த நூலின் சிறப்பை அவர்கள் புறப்படுத்தி இருக்கிறார்கள். ஆசிரியர் ராஜேந்திரன் அவர்கள் பரிமேலழகரோடு 2 கலந்தவர். திருக்குறள் அவருக்கு உயிராக இருக்கின்றது. அந்த உயிருக்கு உரமூட்டுகின்ற இந்த உரையை அவர் இன்னும் படித்து கொண்டிருக்கிறார், இன்னும் எழுதி கொண்டிருக்கிறார், இன்னும் அதை பற்றி மிக ஆழமாகவும் அவர் செய்ய காத்திருக்கிறார். பேராசிரியர்கள் கூறியது போல உரை இலக்கியம் என்பது மிக எளிமையானதென்று. உரை ஏன் தோன்றுகிறது என்றால் ஒருவருக்கு அறிவு பசி தோன்றும் போதுதான் உரை தோன்றும். அந்த சொல்லுக்கு என்ன பொருள், அந்த சொல் அந்த காலத்தில் என்ன பொருளில் வழங்கி வந்தது, அந்த சொல்லினுடைய வரலாறு. வாசுப்பா மாணிக்கனார் அவர்கள் கூறுவது போல அந்த சொல் நடந்து வந்த வரலாறு என்று சொல்லுவார். அதற்குரிய ஆழ்பொருள் அவர் முந்தைய காலத்தும் பின்னரும் அந்த சொல் தருகின்ற இனிமையை எல்லாம் வாசுப்பா மாணிக்கனார் அவர்கள் சொல்லுவார். ஒரு மூல நூலுக்கு இணையாக அதற்கு எழுந்த ஒரு உரையை சொல்லுவது என்பது அவ்வளவு எளிமையில்லை. 13ஆம் நூற்றாண்டிலே உமாபதி சிவாச்சாரியார் என்று அந்த பெருமகனாரிடம் சென்று ஒருவர் கேட்கிறார், தமிழில் இருக்கின்ற எல்லா நூல்களையும் எங்களால் படிக்க இயலாது,
ஒரு தரமான 6 நூல்களை எங்களுக்கு தாருங்கள் என்று அவர்கள் கேட்கிறார்கள். 13ஆம் நூற்றாண்டு, ஏறத்தாழ 700-800 ஆண்டுகளுக்கு முன் அவர் ஒரு 6 நூல்களை வரையறுத்து தருகிறார். ஈற்றடி தண்டமிழின் மேலாம் தரம். இந்த 6 நூல்கள் தான் தமிழில் தரமான நூல்களாக நான் கருதுகிறேன் என்று சொல்லி முதலிலே அவர் சொல்லுவது வள்ளுவம் என்று தொடங்குகிறார். வள்ளுவர் சீர் என்று சொல்லி 6 நூல்களை அதோடு இணைந்து மூல நூலுக்கு இணையாகவும் ஒரு உரையை வைக்கிறார். வள்ளுவத்துக்கு இணையாக பரிமேலழகையும் வைக்கிறார். வள்ளுவர் சீர், அன்பர்மொழி வாசகம், தொல்காப்பியம், தெள்ளு பரிமேலழகர் செய்த உரை, ஒள்ளிய சீர், தொண்டர் புராணம், தொகுத்து 6 தண்டமிழின் மேலாம் தரம். சோத்திர நூல் உண்டு, சாத்திர நூல் உண்டு, இலக்கண நூல் உண்டு. இப்படி எல்லாம் இந்த 6 நூல்களையும் தரம் பிரித்து அவர் சொல்லும் போது பரிமேலழகர் எங்கே வைக்கிறார் என்று பாருங்கள். வள்ளுவத்துக்கு இணையாக வைக்கிறார். அவர்கள் சொன்னார்கள், நாமக்கல் கவிஞர் வள்ளுவத்தில் உள்ள சில குரட்பாக்களை எடுத்துக்கொண்டு அது பரிமேலழகர் உரையினுடைய வீச்சு எப்படி இருக்கிறது என்று சொல்லுகிறார். அவர் பரிமேலழகரை மறுத்து எழுதிய அந்த நூறுக்கு பெயரே திருவள்ளுவர் திடுக்கிடுவார். ராமலிங்கம் பிள்ளை எழுதிய அந்த நூறுக்கு பெயர் திருவள்ளுவர் திடுக்கிடுவார் என்பதுதான் அந்த நூறின் பெயர். ஒரு சிறையிலே பலருக்கு பாடம் சொல்லும் போது பரிமேலழகரை திருக்குறளுக்கு பரிமேலழகர் விளக்கத்தோடு படித்த பெருமக நபர், மிக பெரும் தலைவர்கள் எல்லாம் அந்த அவருடைய பாடத்தை கேட்டு மகிழ்ந்திருக்கிறார்கள். வரலாற்றிலே பார்த்தால் தெரியும். எனவே ஒரு 10ஆம் நூற்றாண்டிலிருந்து 15, 16, 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் உரை இலக்கியம் தமிழ் இலக்கிய வரலாற்றிலே புகழ்வச்சியது. எத்தனை உரைகள்! திருக்குறளுக்கு மட்டும் 10 உரைகள். ஏன் 10 உரைகள் தோன்ற வேண்டும்? சொல்ல சொல்ல ஒவ்வொரு சொல்லுக்கும் உள்ள ஆழம், நயம், அறிவு இவ்வளவும் உரைகளிலே மணக்குடவர் தொடங்கி பரிமேலழகர் ஈராக. ஆனால் பரிமேலழகரிலே இருக்கிற சொல் நயம், அந்த பொருள் நயம், பரிமேலழகரினுடைய ஆழம், பல்வேறு புலமை, இலக்கண நுட்பம், பரிமேலழகர் உரைநயத்திலே மிகச்சிறப்பாக குறிப்பிடத்தக்கது இலக்கண குறிப்புகள். இந்த இலக்கண குறிப்பு தான் அந்த நயத்தை நமக்கு தருது. பரிமேலழகர் நயத்தை தெரிவதற்கு காரணம் குறளில் உள்ள இலக்கண நுட்பத்தை பரிமேலழகர் விதந்து கூறுவதுதான். எனவேதான் 1840களிலேயே வெளியான திருக்குறள் பரிமேலழகர் உரைக்கு அந்த பதிப்பில் என்ன பெயர் வைக்கிறார்கள்? திருக்குறளும் பரிமேலழகர் இலக்கண உரையுமே என்று தலைப்பிட்டு பதிப்பித்திருக்கிறார்கள். முருகேச முதலியார் போன்றவர்கள் எல்லாம், சரவண பெருமாளையர் போன்றவர்கள் எல்லாம் இலக்கணத்துக்கு விருத்தி உரை எழுதுவது மரபு. ஆனால் திருக்குறளுக்கும் விருத்தி உரை தண்டபாணி, நாகை தண்டபாணி அவர்கள் எழுதியது. அதே போல 2-3 நூல்கள் விருத்தி உரை என்றே பெயர் பெற்று பழைய நூல்களிலே இருப்பதை பார்க்கலாம். ஏன் அதற்கு விருத்தி உரை என்று வந்தது? தொல்காப்பியரும் யாப்பருங்கலக்காரிகை, யாப்பரும் களம் முதலிய நூல்கள் எல்லாம் உரைக்கு இலக்கணம் வகுக்கின்றன. அகலம், கூரம், கருத்தளித்தல், கண்ணழித்தல் என்றெல்லாம் இருக்கு. நாலடியாரும் கூட ஒரு 16 குறிப்புகளை கொடுக்கும். உரை எப்படி இருக்க வேண்டும். அந்த இலக்கண நூலாரும் இலக்கிய நூலாரும் சொல்லுகின்ற எல்லா கூறுகளையும் கொண்டு விளங்குவதால் தான் பரிமேலழகர் மிக உயர்ந்து நிற்பதை பார்க்க முடிகிறது. அதற்கு எதிர்ப்பலைகள் வரத்தான் செய்கின்றன. காலந்தோறும் அப்படி வருகின்றது. ஆனால் பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் அவர்கள் ஒரு ஊர்மையாலே சொல்லுவார். கருங்கடல், பெரிய பாறை, அந்த கடலிலே அலைகள் எழுகின்றன. அந்த அலைகள் இந்த பாறையை தகர்த்து விட்டுத்தான் வேறு வேலை என்று சொல்லிவிட்டு பாறையை சுற்றி 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 அந்த அலைகள் வருகின்றன.
இறுதியிலே அந்த அலைகள் சுற்றி சுற்றியேதான் வருகிறது. அதிலிருந்து மீள முடியவில்லை. எதிர்க்க புகுந்து மீண்டும் அதனோடு கலந்துவிட்ட நிலையை பண்டிதமணி அழகாக சொல்லுகிறார். அதுபோல அதற்கு காரணம் அவர் பயன்படுத்திய மொழி. அந்த மொழியின் கூடாக அவர் பேசுகின்ற செய்தி என்றார். 17ஆம் நூற்றாண்டிலே அவர் ஒரு நூல் பரிமேலழகர் உரைக்கு உரை வந்தது. காரிரத்தின கவிராயர்னு அவர் பேர். அந்த நூலுக்கு பேர் பரிமேலழகர் நுண்பொருள் மாலைன்னு பேர். இலக்கண குறிப்பை முழுக்க 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 பரிமேல் இலக்கண குறிப்பை விவரித்து அந்த பாட வேறுபாடுகள் எல்லாம் சொல்லி 17ஆம் நூற்றாண்டிலே வந்த அந்த நூலுக்கு பெயர் காரிரத்தின கவிராயர் எழுதிய திருக்குறள் நுண்பொருள் மாலை என்பது. தொல்காப்பியத்திற்கும் அப்படி ஒரு நூல் எழுதியிருந்ததாக சொல்லுவார்கள். ஆனால் அது கிடைக்கவில்லை. ஒரு நூல் இலக்கியம் நின்று நிலைப்பதற்கு காரணம் 2. ஒன்று நுகல்பொருள், நுகலும் திறன். அந்த 2 இருந்தா இலக்கிய நீண்ட நாட்கள். என்ன இப்ப மூத்தாங்கிற சொல்லுக்கு எப்படி எழுதுறது? என்ன பொருள் எழுதுறது? சுலபமா சொல்லிட்டு போயிடுறோம். சீனியார்டி லிஸ்ட்ல என் பேர் இருக்குன்னு சொல்லி மகிழ்றோம். ஆனா மூத்தாவுக்கு பரிமையில என்ன தருகிறார்? மூத்தல் அறிவானும் சீலத்தானும் காலத்தானும் மூத்தல்னு எழுதுறார். காலத்தை அவர் கருதலவே இல்லை, கடைசியில தான் வைக்கிறார். ஆனா இப்ப வழக்குகள்ல சீனியாரிட்டிக்கு முன்னிற்பது இது சர்வீஸ் தான், காலம்தான். ஆனா மூத்த என்பதற்கு பரிமையில உரை எழுதும் போது அறிவானும் சீலத்தானும் காலத்தானும் மூத்தல்னு எழுதுறார். இதெல்லாம் அவர் எவ்வளவு சிந்திச்சதை எழுதுகிறார்னு பாருங்க. அறிவுடையாருக்கு வள்ளுவர் எவ்வளவு மரியாதை தன்னுடைய குரல்களிலே சொல்லி இருக்கிறார் இல்லையா? அறிவுடையார் எல்லாம் உடையார்னு எழுதுறார். அது போலதான் அந்த முதல்ல அறிவை வைக்கிறாரு, அப்புறம் சீலம் வைக்கிறாரு, அப்ப காலம் வைக்கிறாரு. இந்த சொல்லுக்கு பொருள் கூறுகின்ற முறை இருக்கிறதே, அந்த முறையில்தான் பரிமையில் இருக்கிற எல்லாருடைய உள்ளத்தையும் கவனம் கொள்கிறார். தளர்ச்சின்னு ஒரு குரல் வரும், ஒரு சொல் வரும். அதுக்கு என்ன எழுதுறார்? வறுமையானாதல், அறிவின்மையானாதல், இடுக்கண் பெற்றுளி மனந்தளர்தல். வெறும் தளர்தல் மனந்தளர்ன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அவர் எழுதுறது எப்படி அந்த தளர்ச்சி வருகிறது? வறுமையால் வரும், அறிவின்மையால் வரும், இடுக்கண் துன்பத்தால் வரும். இப்படி அந்த சொல்லுக்கு உரை எழுதும் போது அவர் தருகின்ற மிக அழகாக சொன்னார். அவர் அந்த அணங்குகொள் ஆய்மையில் கொள் கனங்குடை மாதர்கொள் மாலும் என் நெஞ்சுக்கு. அந்த உரை அவசியம் பரிமேலுக்குரிய படிச்சு பாருங்க. முதல் குறள். பொதுவா திருக்குறளை பற்றி சொல்லும் போது திருக்குறள் அறத்துப்பார்ல அறவோர் வள்ளுவர், பொருட்பார்ல வள்ளுவர் அறிஞர், காமத்துப்பார்ல வள்ளுவர் கவிஞர். அந்த கவித்துவம் முதல் குறளிலே இருக்கு. அணங்குகொள் ஆய்மைகள் கனங்குடை மாதர்கள் மாலும் நெச்சு. இந்த கொள் என்னென்ன பொருளை தருங்கிறது பரிமையாளர் எழுதுறார். எழுதிட்டு அந்த கலங்கி நின்றதை மிக அற்புதமாக சொல்லுவார். இதே போலதான் இதை மொழிபெயர்த்த மலையாள கவிஞரும் ரொம்ப அழகா பேசுவார். இந்த அணங்குகோல் ஆய்மையில் கொள்ளோ மனங்குழை மாதர்கள் என்பதற்கு ரமேஷ நாயர் திருமொழி எழுதுறார். அதாவது அந்த குறளுடைய அமைப்பு அவர்களை எப்படி கவர்ந்திருக்கிறது என்று. கனவே தேவதா, கனவேணி, சித்திர மயூரி, யார் இது என் நெஞ்சு குலையுன்னு. அணங்கு கோயிலுக்கு மலையாளத்தில் சேர்த்த மொழிபெயர்ப்பு. அந்த கலுளும் என் நெஞ்சினும் பிரிமேலர் சொல்லுகிறார். அவர் எப்படி சொல்றார்? தேவதா, கனவேணி, சித்திர மயூரி, யார் இது என் நெஞ்சு குழையுன்னுங்கிறார். பொதுவா மொழிபெயர்ப்பு மூல நூலுக்கு நிகரா பேச முடியாது. ஆனா அந்த நடை இந்த மொழிபெயர்ப்புன்னு நிறைய சொல்லலாம். அப்படி காரணம் என்னன்னா அவர் இருக்கிற அந்த சொல்லுக்கு தருகின்ற ஒரு நிறைமொழிங்கிற சொல்லு வருது திருக்குறள்ல. என்ன பொருள் சொல்லுவது? நிறைமொழி.
எழுதுறாரு பாருங்க. அருளி கூறினம் வெகுண்டு கூறினம் அவ்வ பயன்களை பயந்து விடும் மொழிங்கிறார். சொல்லுக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்குன்னு பாருங்க. இந்த சொல் மலர்கூந்தல் சானகியனுடைய உடலில் அந்த கறந்த காதல் இருக்கா இல்லையான்னு போய் தேடி போகுது இல்லையா? கம்பன்ல எழுதுறார், மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் எனக் கருதி உடல் புகுந்து தரவியதோ ஒருவன் வாழின்னு எழுதுவார். அப்படி ஒவ்வொரு சொல்லும் கவிஞர்களுக்கு. அதனாலதான் அந்த இலக்கியம் அந்தணருக்கு என்ன எழுதுறது? அழகிய தட்பத்தினை உடையார்னு எழுதுவார். இப்படி வள்ளுவத்தில் இருக்கிற அனைத்து கூறுகளையும் மிகப்படுத்தி தருகின்ற, அதுக்கு மேலும் பெருமை தருகின்ற உரையால் வளம் சேர்த்த பெருமகன் பரிமேலழகர். 13ஆம் நூற்றாண்டு சில கருத்துனால சில கருத்துக்கள் இருக்குல்ல. ஏன்னா அந்த ஈன்ற பொழுதில் தன் மகனை கேட்டதாயின்னு வர்றதுக்கு பலரும் சொல்லுவாங்க, தெரியாதா அப்படின்ட்டு. சான்றோன் என கேட்டதாய். ஆனா சான்றோருங்கிற சொல்லுக்கு அவர் காலத்துல இருந்த பொருள் வீரன் என்பது. சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே. 18 ஒரு 10க்கு பேரே சான்றோர் மெய்மறை. இங்க சான்றோருங்கிறது வீரன். எனவேதான் 13ஆம் நூற்றாண்டுல அவர் உரை எழுதும் போது தானாக அறியும் இயல்பு பெண்மகளுக்கு இல்லையாதலின் கேட்டதா என்று எழுதுகிறார் பரிமேலழகர். இப்படி ஒரு சொல்லுக்குரிய பொருளை அந்தந்த காலத்துக்குரியதுல பார்த்தோம்னா சில இந்த புரியாத அந்த அந்த தன்மையை விளக்குவதற்கு அந்த சொற்கள் எல்லாம் பயன்படும். இப்படி ஏறத்தாழ எத்தனை சங்க இலக்கியங்கள்ல, அறநூல்கள்ல, நாலடியார், தொல்காப்பியம், ஏகினான் என்பதற்கு இலக்கணக்கூறு எடுத்த உடனே பரிமேலழகர் சொல்லுவார், இறந்த காலத்தை பேசுவது பற்றி சொல்லும் போது. இப்படி இலக்கண நுட்பம் நிறைந்த பரிமேலழகர் உரை. அந்த பரிமேலழகர் உரை இலக்கணத்தோடு மிகுந்த நுட்பத்தோடு ராஜேந்திரன் அவர்களுக்கு விளக்கம் தந்திருக்கிறார். மிக பெரிய பணி. 10 ஆண்டு கடுமையாக உழைத்து சொல்லுக்கு சொல் பார்த்து அந்த சொல்லுல என்ன நுட்பம் இருக்குங்கிறது. அந்த நயத்துக்கு ஒரு உண்மை பெரிய அறிவு எத்தனை இருக்கு. அது மாதிரி உண்மை இருக்கு, இடைச்சொல் இருக்கு. இடைச்சொல்ல வருகின்ற சொற்களுக்குரிய பொருள் நல்லா எழுதுறாரு, எழுதி காட்டுறாரு. ஒரு அளவடைக்கு என்னங்கிறது உரையாசிரியர் சொல்லுவாங்க. தொழார் எனின் என்பதற்கு திருவிக்க உரை எழுதும் போது தொழார் என்னும் அளவுடை எதை குறித்து நிற்குது? நீண்ட காலம் தொழுது நிற்றலை குறித்தது அப்படின்னு எழுதுவார் திருவிக்கா. இப்படி உரையாசிரியர்கள் தான் மூல நூலை மேலும் மேலும் கொண்டு வருவதற்கு அதெல்லாம் அழகா பேராசிரியர் தன்னுடைய உரையிலே என்று பேசியிருக்கிறார். மிக அருமையாக பரிமேலழகருடைய தன்மையையும் பாமரருக்கு அவர் எளிமைப்படுத்தது எழுதுவதில்லை. ஷேக்ஸ்பியரை பத்தி எத்தனை நூல்கள் அப்ரிட்ஜ்டு இருக்கு, ரீடோல்டு இருக்கு, சிம்பிளிஃபைடு இருக்கு. இத்தனை வகையாக ஒரு மூல நூலையெல்லாம் பார்க்கிற மரபு உண்டு. அந்த மரபுலதான் ராஜேந்திரன் அவர்கள் உரையையே பார்த்திருக்கிறார். பாமரருக்கு பரிமேலழகர் மிக அருமையா இருக்கும். இந்த உரையை மறுக்கிறதுக்கு அவர் எழுதுகிற வரிகள் இருக்கு. இது போலி உரை என்க பரிமேலழகர் எழுதுவார். அந்த போலி உரைக்கு விண்ணு விளக்கம் தரும்போது இந்த பொருள் மூலத்தோடு பொருந்தாமை உணர்க. இவர் இன்னும் ஒருபடி மேல உயர்த்தி தொன்பொருள் மாலை ஆசிரியர் எழுதுறாரு, இது கள்ள உரை என்க. கள்ள உரைங்கிற சொல்ல முதல்ல அவர் பயன்படுத்துறார். இப்படி உரைகளை போற்றி பாதுகாக்கிற மரபு ஒரு 5-6 நூற்றாண்டு காலம் நம்மிடையே இருந்தது. அதனுடைய வளர்ச்சியில தான் எத்தனை பதிப்பு, எத்தனை நுட்பம், அவற்றை எல்லாம் உரையாசிரியர்கள் கவிமணி சொல்லுவது போல கண்ணை கெடுப்பர் கவிராயர். கண்ணுங்கிறது இந்த உருவ தொகுத்து சொல்றது கவிராயருடைய மரபு. அந்த கண்ணை வெளிக்கொணர்ந்து வெளிப்படுத்துவது உரைகாரர்னு எழுதுவார் கவிமணி தன்னுடைய கவிதையிலே சொல்லும்போது. எனவே உரைகாரர் மூல நூலுக்கும் மேலும்
பெருமையூட்டுகின்ற பணியை செய்பவர். அந்த உரையிலையும் புரியாத இடங்களை எல்லாம் உணர்ந்து, அது எப்படி எழுதுனா, படிக்க படிக்க மீண்டும் மீண்டும் படிக்க படிக்க அஷ்டப்பிரபந்தத்துல முதல் பாட்டு வரும். கற்றும் கேட்டும் முகந்தும் அவர் எப்படி கவி வெள்ளத்தை நீந்துவேங்கிறத பற்றி எழுதுறார். அப்படி எல்லாம் உரை இருக்கிறதுனாலதான் பரிமேலழகர் உரை இன்றும் பேசப்படுகிறது. கருத்துக்கள் காலந்தோறும் மாறலாம். அது ஒவ்வொரு காலத்திலும் இருக்கிற கருத்துக்களை தழுவி அந்தந்த உரையாசிரியர்கள் எழுதுவாங்க. அதுல மறுப்பு வருவதும் இயல்புதான். ஆனா அந்த நுட்பத்தை பார்க்கணும். பண்டிதமணி சொல்ற மாதிரி அந்த அலை சுற்றி சுற்றி மீண்டும் மீண்டும் அங்கதான் வரும். அதுபோல பரிமேலழகரை மிக நுட்பமாக எளிமைப்படுத்தி தந்திருக்கின்ற ஆசிரியனுடைய பணியை பேராசிரியர் மிக அற்புதமாக இந்த உரை மூலம் சொல்லியிருக்கிறார். அவருக்கு நன்றி, வாழ்த்து, வணக்கம். ஐயா, மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. ஒரு அருமையான உரையை கேட்ட மகிழ்ச்சி எங்களுக்கெல்லாம். பரிமேலழகர் உரையின் சிறப்பும் பாமரருக்கு பரிமேலழகர் அந்த நூலின் சிறப்பையும் ஒரு சேர எடுத்து சொன்னீர்கள். மிக்க நன்றி ஐயா. அவை உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக எவரேனும் அடுத்த 5 அல்லது 8 நிமிடங்களில் நிறைவு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஓரிரு நிமிடங்கள் பேசுவதற்கு வாய்ப்பு அளிக்கலாம் என்று கருதுகிறேன். எவரேனும் பேசுவதற்கு முன் வருகிறீர்களா? சுப திருப்பதி ஐயா. டாக்டர் வணக்கம். வாங்க. வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா, நல்லா இருக்கேன் ஐயா. வணக்கம் ஐயா. சொல்லுங்க. அதாவது 2 நல்ல உரைகளை ஐயா வெங்கடாச்சலம் ஐயா உரைக்கு பிறகு சுந்தரமூர்த்தி ஐயாவின் விளக்க உரையும் கேட்டு மாணவராக இன்று நிறைய கற்றுக்கொண்டேன். அதுபோக இன்று ஒரு வழக்கமா வைத்துக் கொள்வது என்னவென்றால், உயர்வள்ளுவம் என்ற நூலில் என்ற ஆடியோ ஒளியை இலங்கை ஜெயராஜ் விளக்குவதற்கு முன் என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் காலையில் எந்திரிச்சு பாமரக்கும் பரிமேல் நூலை படித்து விட்டு அந்த உரையையும் கேட்பேன். இது ஒரு பயிற்சியாக மேற்கொண்டு வருகிறேன். என்னை இந்த பாமரக்கும் பரிமேலழகர் நூல் என்னை மாணவனாக இன்னும் புடம் போட்டுக் கொண்டே இருக்கிறது. அதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க நாள்தோறும் படிப்பது போலவே உவேசா அவர்கள் இரவு நேரத்துல பரிமேலழகர் பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது, பொருளை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது சில குறிப்புகள் அவருக்கு தோன்றும். அத மற்றவங்க எல்லாம் தூங்குவதற்கு இடையூறு இல்லாம விளக்க அணைச்சிருப்பாங்க. இந்த இருட்டிலேயே பேனாவை எடுத்து அந்த நூல்ல குறிப்பு எழுதுவாரு. காலையில் எழுந்த உடனே சரி, நம்ம புதிய கருத்து பரிமேலழகரெல்லாம் எப்படி சொல்லியிருக்காரான்னு பார்த்தா உவேசா சொல்லுவார், நான் இரவெல்லாம் சிந்தனை பண்ணி அந்த எழுதிய கருத்து புதுமையா இருக்குன்னு நினைப்பேன். சரி, எடுத்து பார்த்தா பரிமேலழகர் அதையெல்லாம் எழுதியிருக்காருன்னு உவேசா அவர்கள் சொல்லுவாரு. எனவே உரையாசிரியரே தான் நுட்பம் தான், அதுதான் முக்கியம் அது உரையில. நன்றி. நன்றி ஐயா, நன்றி. அதுபோக ஒரு கருத்து என்னவென்றால், மற்ற உரையெல்லாம் படிக்கும் பொழுது அதை மறுத்து எழுதலாம், எடுத்து எழுதலாம். ஆனால் எவர் உரை எழுதினாலும் பரிமேலழகரை விடுத்து எழுதவே முடியாது என்பதுதான் நாம் உணரும் ஒரு சந்தர்ப்பம். அதை எங்களுக்கு எளிமைப்படுத்தி கொடுத்த சிஆர் ஐயாவுக்கும் அதை மேலும் விரிவாக்கி ஊக்கப்படுத்திய என்று ஐவரை ஆற்றியவருக்கும் சுந்தரமூர்த்தி படம் நன்றிகளை தெரிவிக்கிறேன். அவ்வளவுதான். நன்றி. மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. மிக்க நன்றி டாக்டர். நன்றி. அடுத்ததான் 8.15 ஐயா. நூல் ஆசிரியர் என்ற முறையிலே உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். இந்த பெரும் உழைப்பு, இதை எப்படி உருவாக்கப்பட்டது, எந்த தாக்கம் இந்த நூலை உருவாக்கியது, இந்த நூலுக்கான வரவேற்பு எவ்வாறு உள்ளது என்பதை பற்றி எல்லாம் அறிய ஆவலாக இருக்கிறோம் ஐயா. வணக்கம். முதல்ல பேராசிரியர் வன்மீக வெங்கடாச்சலம் ஐயாவுக்கு நான் நன்றி சொல்லும். ஏன்னா பல காலம் இந்த நூலை பத்தி அவர் உண்மையில பேசுகிறதுக்காக அவரு சொல்லுவாரு, ஒரு 200 ஆண்டுக்கு அந்த நூல் நிற்கும், உங்க பேர பிள்ளைங்க, கொள்ளு பேர பிள்ளைங்க எல்லாம் அதை பத்தி பேசுவாங்க, உங்க வாழ்நாள் சாதனை இந்த நூலு அப்படின்னு ரொம்ப உணர்ந்து உளமகிழ்ந்து பாராட்டுவாரு. நான் நேர்ல நான் சந்திக்கல, நூல் வழியா தான் சந்திச்சேன். நடராஜனுடைய பேராசிரியர் அவரு, சந்தியா நடராஜன் பேராசிரியர். அவரு மாணவ பருவத்திலேயே, 2 பேருக்கு அதிக வயது வித்தியாசம் இல்லை, மாணவ பருவத்திலேயே இந்த இலக்கியம்லாம் அவர் ரொம்ப ஆர்வப்பட்டு அது எல்லாத்தையும்
அவர் இலக்கிய செம்மல்னு ஒரு பட்டமும் உண்டு அவருக்கு. சிறு வயதுல இருந்து இளைஞரா இருக்கும் போதே பல வேலைகள். இன்னைக்கு இந்த நூலை எடுத்துட்டு அவரு உரையாற்றி ரொம்ப சிறப்பா ரொம்ப கடினமான பணியை 1 மணி நேரத்துல ஐயா சொன்ன மாதிரி, ஈசு ஐயா சொன்ன மாதிரி அதை செஞ்சு முடிச்சிருக்காரு. முதல்ல அவருக்கு என்னுடைய நன்றி. இதை பற்றி ஒரு கருத்தரங்கம் ஏற்கனவே வச்சிருந்தோம். அதுல ஈசு ஐயா தலைமையில் தான் அது நடந்தது. மாவி பசுபதி ஐயா, சுவாமி தியாகராஜன், நீதியரசர் அரங்க மகாதேவன், சங்கர சரவணன், இவங்க எல்லாமே வந்து அந்த மருதூர் அரங்கராசன் எல்லாமே வந்து ஒரு நாள் கருத்தரங்கம் கற்க கசிற அறக்கட்டளையோடு சேர்ந்து வள்ளுவர் குழுமம் வச்சிருந்தது. அதை பற்றிய காணொலிகள்லாம் இணையத்துல கிடைக்குது. அதுல நான் முழுசாவே ஒரு 20 நிமிடங்கள் எடுத்துட்டு நூல் எழுந்த நோக்கம், அதுல என்ன பின்புலம் என்ன, அது எல்லாமே முழுசா சொல்லிருக்காத. அதனால மீண்டும் அதை நான் வந்து இங்க கூற விரும்பவில்லை. ஒரே ஒரு என்னன்னா, நான் முதல்ல வந்து என்னன்னா பரிமேலகருடைய சொல்லிக்கிறாங்களேன்னு சொல்லி படிச்சேன். அப்பெல்லாம் எனக்கு வந்து வைமுக உரையோ தண்டமானி தேசிகர் உரை ஒண்ணு இருக்கு, உரை களஞ்சியம் அது இருக்கு, குப்சாமலியார் இருக்காரு, இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. வடிவழி செட்டியாரை பத்தி கேள்விப்படவே இல்லை. என்னதான் இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்த்துதான் அந்த திருக்குறள் ஊமை நயம்னு ஒரு நூல் எழுதினேன். அதுக்கு பின்னால முழு நூலும் படிக்கணும்னு சொல்லிட்டு நடராஜன் நானும் என்னுடைய மனைவியோட நூல் வெளியீட்டு விழா அன்னைக்கு 13/11/2009 அன்னைக்கு கோயம்புத்தூர் வந்திருந்தாரு. அப்ப வண்டியில 2 பேரும் காலில் போகும்போது பேசிட்டு போறவங்க அலுவலகத்துக்கு வராரு. அப்புறம் மாலையில விழா நடக்குது. அப்போ போற வழியில பேசும்போது இந்த நூலை பற்றி ஒரு 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 உரையாடல் வந்தது. அப்போ சொல்லும் போது, நீங்க முழு நூலா எழுதுங்க சார், ஏன்னா இது முதல்ல எழுத சொன்னவர் இவர் அப்துல் கலாம் ஐயோடைய வகுப்பு தோழர் சம்பத்னு ஒரு இன்ஜினியர் கோயம்புத்தூர்ல இருக்காரு. அவரு நட்பை பத்தி எழுதுங்கன்னாரு. அப்புறம் முழு நூலும் எழுதுங்கன்னாரு. நடராஜன் அப்பயே தலைப்பு வச்சுட்டோம் பாமரருக்கு பெருமையாகன்னு. ஏன்னா நான் ஒரு பாமரனா தான் இந்த நூலை அணுகினேன். ஏன்னா நான் ஒரு பாமரன் தான். எனக்கு ஒண்ணும் இலக்கணம் தெரியாது, இலக்கியம் தெரியாது. ஏன்னா இலக்கணம்னு வந்தோடனே சீனிவாசமுத்து சார் தான் அந்த 100 பக்கம் 3வது தொகுதியில அது சார் தான் எழுதினாரு. அவரு என்ன கேட்டா, நான் எழுத கிடையாது, என்ன இந்த பணியில சேர்த்தவள் வந்து காஞ்சி காமாட்சி தான் என்னை சேர்த்தான்னு சொல்லி ஐயா அடிக்கடி சொல்லுவார். ஒருபோதும் அது நான் என்னுடைய வேலை கிடையாது, என்னை கொண்டு வந்து அவன் நிறுத்தினா நான் என்ன செய்ய வேண்டிய வேலை இருந்தது அதை செஞ்சேன் அப்படின்னு தான் சீனிவாசமுத்து சார் சொல்லுவாரு. அவரும் நானும் துறை சார்ந்த நண்பர்கள், சந்தியா நடராஜன் நானும் துறை சார்ந்த நண்பர்கள். இதெல்லாம் இந்த எல்லாம் ஒன்னா சேர்ந்தது திருவள்ளுவர் திட்டம் தான் நான் சொல்லுவேன். அதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஈசு ஐயா வந்து பாத்தீங்கன்னா 30 வயதுக்குள்ளாவே முதல்ல தமிழகத்துல வந்து பரிமேலகரை வந்து ஆய்வு பண்ணவர் வந்து ஈசு ஐயா. பரிமேலகர் உரைத்திறன் ஒரு அருமையான நூல் மணிவாசகர் பதிப்பு போட்டிருக்காங்க, இன்னமும் கிடைக்குது. ரொம்ப விலை குறைவான நூல் தான் அது. அதை படிச்சோம்னா பரிமேலகருடைய நீள அகல ஆழம் எல்லாம் அதுல தெரியும். அது அவருடைய ஐயாவுடைய ஆய்வேடு. எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க பரிமேலகர் ஒவ்வொரு சொல்லியும் எடுத்துக்கிட்டு அதுக்கு உண்டான பொருள் என்ன, கிட்டத்தட்ட 9000 சொல் பரிமேலகர்ல உரையில இருக்கக்கூடிய சொல்லுக்கெல்லாம் பொருள் கண்டு அந்த முழுக்க பரிமேலகரை பற்றிய இதை வந்து பரிமேலகர் உரைத்திறன் அப்படிங்கிற நூல் மணிவாசகர் பதிப்பகம் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய நூல். ஏன்னா இன்னைக்கு நம்மோட வாழ மனிதர்ல குரல் மட்டுமல்ல, பரிமேலகர்லயும் ஆழங்கால் பட்டவர் ஐயா தான். அந்த அந்த என்ன இவரு சிப்பி இது நூலுக்கு வந்து அணிந்துரை கொடுத்திருக்காரு. அவர் சொல்லுவாரு, வடநூர் சார்பானதும் வருண முறையிலானதும் தம் கால வழக்குகளுக்கு இடம் தந்தமையால். அதுதான் ஐயா ஈசு ஐயா பாயிண்ட் அவுட் பண்ணாருங்க, அது சுட்டி காட்டினாரு. தம் கால வழக்குகள் இடம் தந்தமையால் ஒரு பக்கம் சாய்ந்ததுமான சில இடங்கள் பரிமேலகரில் உரையில் உண்டென்றாலும் 3 விதியும் சொல்லிட்டாரு. ஏன்னா அவங்க காலத்து சூழலுக்கு பாதிப்புக்கு உள்ளாகாம ஒரு உரை எழுத முடியாது. பரிமேலகர் வாழ்ந்த காலம் அப்படி போர் சூழ்ந்த காலமா இருக்கும். அதனாலதான் ஒரு மன்னனுடைய பார்வையில இருந்து வினைங்கிற சொல்லுக்கு போர் அப்படிங்கிற ஒரு பொருள் கொண்டு அவர் வந்து பொருள் கண்டாரு. அதனால அந்த மாதிரி ஒரு பொருள் கிடைச்சது. நாம வேற ஒரு பொருள் வச்சுட்டு பார்த்தோம்னா அது மாதிரி போர்க்கால நடவடிக்கை அப்படின்னு சொல்லி இந்த வினைங்கிற சொல்லுக்கு போர் வச்சுட்டோம்னா அதுக்கு நமக்கு வேற ஒரு பொருள் கிடைக்காது. சில குறைகள் அதுல இருக்கலாம். அதை வந்து இப்ப ஒரு சிற்பி ஐயாவும் இந்த நூலுக்கு அணிந்துரை கேட்ட உடனே இந்த தாம் என்பதை பத்தி ரொம்ப ஐயா வெங்கடாச்சலம் அந்த குரலை விளக்கி சொன்னார். ரொம்ப அருமையான விளக்கம் அது. ஒரு 30 நிமிடம் அந்த ஒரு குரலை மட்டுமே விளக்கலாம். அதுல வந்து சொல்லுவாரு, கரும்பு ஐரருக்கு கூலி போல தாம் என்புவதற்கு உலகு என்புறுதல் பிறவாற்றான் இன்மை. நான் என்புறுகிறேன், என்னுடைய அறிவை கண்டு இந்த உலகம் என்புறுகிறது. அது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய டானிக் மாதிரி இருக்குது. வேற ஏதாவது அப்படி இருக்குமானா அப்படி எதுவும் இருக்காது. அது அறிவுக்கு மட்டும்தான் இருக்கும், கல்வி தேடலுக்கு மட்டும்தான் இருக்கும். அந்த கரும்பு ஐயருக்கு கூலி போல அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இதேதான் சிற்பி ஐயாவும் சொன்னாரு.
ஐயா அதுக்கு ஒரு அணிந்துரை வேணும்னு அப்ப நான் கேட்டேன். அப்பெல்லாம் ஈசோ ஐயாலாம் எனக்கு தெரியாது, இப்போ எனக்கு பழக்கம் இல்லை. இது ஐயா எனக்கு ஒரு அணிந்துரை வேணும்னு ஒரு மின்னஞ்சல் அனுப்பிச்சேன். கரும்பயிரருக்கு கூலியான்னு அவர் போட்டு ஒரு மின்னஞ்சல் எனக்கு அனுப்பிச்சு விட்டாரு. 2 மாதத்துல ஒரு 10 பக்கங்கள் ரொம்ப ஆய்வுரையா ஒரு அணிந்துரை இது கொடுத்திருக்காரு. இந்த நேரத்துல நான் நெட்டியோடு நினைச்சு பாக்குறேன். சந்தியா பதிப்பம் 5 ஆண்டுகள் கிட்டத்தட்ட, ஏன்னா டைப் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து அந்த பிழை திருத்தம் வரைக்கும் வந்தது 5 ஆண்டுகள் ஆச்சு. அவங்களுக்கு உண்மையிலேயே நண்பர் சந்தியா நாராயணனுக்கு இது ஒரு வேள்வியா தான் அவரும் பண்ணார். அவருக்கு நன்றி. சீனிவாச சாருக்கு 2 ஆண்டுகளுக்கு மேல நாங்க 2 பேரும் ஒன்னா வேலை செஞ்சோம். அது அவருக்கு நன்றி. மற்றபடி இந்த நூல் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்டீங்க. ஒரு டாக்டர் ஒருத்தர் பந்துலுன்னு பேரு, பாஸ்கர் பந்துலுன்னு நினைக்கிறேன், திருநெல்வேலியில இருக்காரு. பாரதியார் போயிருக்காரு. அவர் சொன்னாரு என்ன அந்த நூல் ஒரு 5000 காப்பி போயிருக்குமா, நான் ஆசைப்படுறேன் ஒவ்வொருத்தருடைய ஆசிரியர் கையில இந்த நூல் இருக்கணும், ஒவ்வொரு பள்ளியிலயும் இந்த நூல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறேன்னாரு. ஐயா அவ்வளவுலாம் போக கிடையாது, 5 ஆண்டுகளும் ஒரு 500 நூல் போயிருக்க வாய்ப்பு இருக்கு, நானே ஒரு 100 நூல் வாங்கி கொடுத்துருப்பேன் அப்படின்னு அவர்கிட்ட நான் சொன்னேன். ஆனா அவ்வளவு ஒரு 5000 நூல் போயிருக்கணும்னு ஆசைப்பட்டார். இது எல்லோருடைய கையிலும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டார். அந்த தமிழுக்காகவே நான் படிக்கணும். அதுல பல தமிழ் சொற்கள், இந்த அஷ்டாங்க யோகத்துல 8 யோகத்துக்கு, எண்வகை யோகத்துக்கு 5 சொல்லுக்கு அவர் தமிழ் சொல்ல பயன்படுத்துறாரு. அந்த சொல்லு அப்படியே இன்னைக்கு நம்ம வழக்குல கிடையாது. இன்னைக்கு நம்ம வட சொல் பயன்படுத்துறோம். ஆனா பரிமேலகர் பயன்படுத்துறது தமிழ் சொல்லுது. அது மாதிரி தமிழ் நடைக்காகவே, அதான் சிற்பியா அழகா சொல்லுவார். 3 குறைகளை சொன்னார். வடநூல் சார்பு, வருணமுறை, தம் கால வழக்குகளுக்கு இடம் தந்தமையால் ஒரு பக்கம் சாய்ந்ததுன்னாரு. ஆனா என்ன அதுல பிளஸ் பாயிண்ட் சொல்றாரு அவரு, நுட்பம், பொற்பம், பன்னூர் புலமை, தர்க்க நெறி, துல்லிய தெளிவு, ஆற்றொழுக்கான தமிழ் நடை என மாண்புகளால் ஓங்கி ஒரு கொடிமரம் போல் உயர்ந்து நிற்பது பரிமேலகர் உரைன்னு சிற்பி ஐயா சொல்வாரு. அது அத்தனையும் உண்மை. அதை இன்னைக்கு பேராசிரியர் வன்மீக வெங்கடாச்சலம் ரொம்ப தெளிவா ஒரு 6-7 குறள் அவர் சொன்னாலும் அதுல கரெக்டா அதுல எப்படி பரிமேலகர் இல்லைன்னா நமக்கு அணுகி போய் பார்க்க முடியாது, நெருங்கி போய் வள்ளுவரை பார்க்க முடியாது, நம்ம அப்படியே கடந்து போயிடுவோம். நம்ம கிட்ட கைப்பிடிச்சு கூட்டு போய் இதுதான் வள்ளுவர் அப்படின்னு காட்சியை நமக்கு கொடுக்குறாரு அவரு. அவருடைய ஆழத்தை காமிக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு பரிமேலகர். அதுல மாபெரும் வெற்றி அடைந்தவர் அவர் தான். அதுல நான் சொல்லவில்லை, தமிழ் உலகமே எல்லாம் ஏற்றுக்கிறது தான். அதனால அவரை நன்றியோடு இந்த நேரத்துல வணங்கி, இது அத்தனையும் எப்படி முடிஞ்சது அப்படின்னா என்னுடைய குருவருள், அந்த குருவருளும் திருவருளும் குடும்பத்தாருடைய என்னுடைய சப்போர்ட், அந்த துணை நின்றதுதான் இது சாத்தியமாச்சு. இந்த நேரத்துல எல்லோருக்கும் நன்றியோடு நினைக்கிறேன். மகிழ்ச்சி. வணக்கம். நன்றி ஐயா. நன்றி ஐயா. ஐயா, நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு இருக்கிறோம். ஐயா செல்வராஜ் அவர்கள் நன்றி உரையாற்றுவார். தமிழ்தொழில் நூல்நயம் அமைப்பின் 69வது நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் வணக்கங்களும் நன்றிகளும். இதிலே பாமரருக்கும் பரிமேலகர் நூலாசிரியர் திரு சி ராஜேந்திரன் ஐஆர்எஸ் அவர்களின் நூலை பற்றிய நயவரை வழங்கிய திரு இலக்கிய செம்மல் பேராசிரியர் வன்மீக வெங்கடாச்சலம் அவர்களை நன்றியோடு நாங்கள் அவரை வாழ்த்துகிறோம். ஏனென்றால் அவர் பல பல குறள்களுக்கு சில குறள்களை மட்டும் எடுத்துக்கொண்டு பல இலக்கியங்களிலிருந்தும் பல உதாரணங்களை காமித்து இதை மிக அழகாக விளக்கினார். அவருக்கு எங்கள் 3 அமைப்புகளின் சார்பாக எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது பாமரருக்கு மட்டும் அல்ல, இது படித்தவர்களுக்கும், இது எல்லோருக்கும் இது தேவையானது. அதாவது யாருமே பரிமேலகரை புரிந்து கொள்ள முடியாது. சிஆர் ஐயா பரிமேலகருடைய கையை பிடிச்சாரு. நாங்க எல்லாம் சிஆர் ஐயா கையை பிடித்து இந்த புத்தகத்தை நாங்க மிகவும் பெருமையாக போற்றி மகிழ்கிறோம். அருமையான ஒரு நூல். இது எல்லோரும் வாங்கி படிக்கக்கூடிய நூல். இது கண்டிப்பாக கண்டிப்பாக இது பலரிடத்திலும் கொண்டு போய் இது கண்டிப்பாக சேரும் என்பது சிஆர் ஐயா. இது கொஞ்சமாக இருந்தது என்று நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். நிறைய பிரதிகள் இனிமேல் வரும். அரசும் இதனுடைய கவனம் செலுத்தும் என்பது என்னுடைய மனதார ஒரு வாழ்த்தாக இருக்கட்டும் என்று கூறி, அடுத்து இந்த நயவரில் பங்கு கொண்ட திரு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் டாக்டர் சுபத்திருப்பதி ஐயா அவர்களுக்கும் கடைசியாக பேசிய திரு சிஆர் நூலாசிரியர் சிஆர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதிலே வரவேற்புரை நயவுரையாளர் நூலாசிரியர் அறிமுகம் செய்த திரு கோ இமயவரம்பன் அவர்களுக்கும் நயவுரை ஒருங்கிணைப்பாளர் திரு கதிரவன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த
நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து சான்றோர் பெருமக்களையும் வாழ்த்தி வணங்குகிறேன். இதேபோல் நிகழ்வு அடுத்த வெள்ளிக்கிழமை அன்றும் நிகழும். அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு இந்த நிகழ்வை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து வலைத்தமிழ் வள்ளுவர் குழு குடும்பம் கற்க கசன அமைப்பினருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வினை பதிவு செய்யும் திரு சுரேஷிற்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம், உண்பதும் உடுப்பதும் இன்றி கெடும். வாழ்க வள்ளுவம், வாழ்க வள்ளுவம், வளர்க தமிழ். நன்றி.